வணக்க மகளே, இணைந்திருக்கிறோம் மற்றும் ஒரு கேளா கேளிகள் நிகழ்ச்சியோடாக. கேளா கேளிகள் இது பேசப்படாத பார்க்கப்படாத பக்கங்களின் கதை. கேளா கேளிகள் நிகழ்ச்சியானது வாரந்தோறும் ஒரு விருந்தினரோடு நகர்ந்து செல்வது வழக்கம். அவர் மூலம் நல்ல பல விடயங்களையும் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் எங்களோடு இணைந்திருக்கிறார் நுவரெலியா மாவட்டத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் திலகராஜ் அவர்கள். அதே போல நல்லபல கேள்விகள் மூலம் நல்லபல விடயங்களை சமூகத்துக்கு கொடுப்பதற்காக சமூக பிரதிநிதிகளாக மூவர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். வணக்கம் சார். நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க. அதே நேரத்தில் ஒரு சமூக ஆய்வாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் ஒரு நபராக இருந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் கடந்து வந்த பாதையில் மிகவும் நிறைய சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாக இருக்கும். அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா? வணக்கம். கேளா கேள்விகளில் உண்மையிலே சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்க வேணும். என்னுடைய அனுபவங்கள் வெளிப்படையில் இப்போ பார்க்கும்போது ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக ஆய்வாளராக தெரிந்த போதும் கூட அடிப்படையில் நான் ஒரு தோட்ட தொழிலாளிட மகன். அப்போ நான் பிறந்து வளர்கிற சூழல் என்பது மலையகம் தோட்டம் எனப்படுகின்ற இந்த மலையகத்தை பற்றி யாராவது பேசினாங்க என்றால், அது வெளி உலகத்துக்கு தெரியும் என்றால், அது ஒரு காட்சியை கொடுக்கும். இந்த ஒட்டுமொத்த மலையகம் என்கிற புவியியல் தோற்றம் என்பது பசுமையாக இருக்கும். ஆனால் அங்கு வாழ்கிற மக்களின் வாழ்க்கை என்பது வறுமையாக இருக்கும். அப்போ ஒரு பக்கம் செழுமையும் மறுபக்கம் வறுமையும் அல்லது ஏழ்மையும் கலந்த ஒரு சூழல் கொண்ட அதில் வளர்ந்து வந்ததுனால இரண்டும் கலந்த அனுபவம் தான் என்னுடைய அனுபவங்கள். எனவே நான் அதை பற்றி நான் பேச போனேன் என்று சொன்னால் சுவாரஸ்யமானவை மாத்திரம் அல்ல, அதற்குள்ள சோகங்களும் பதிவாகும், வலிகளும் பதிவாகும், சாதனைகளும் பதிவாகும். ஏன்னா நாங்கள் கடந்து வந்த பாதையில் அப்படியான சூழலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு போகுது, பாராளுமன்றத்துக்கு போகுது, வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் போய் படிக்கிறது என்பதெல்லாம் இலகுவாக அமையக்கூடிய காரியம் அல்ல. அந்த வகையில் நான் மிகச் சுருக்கமாக இந்த அறிமுகத்தை சுவாரஸ்யத்தை சொல்கிறது என்று சொன்னால், சிறு வயதில் ஒரு தோட்ட பாடசாலைக்கு போகிறது, ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறக்கிறது, தோட்ட பாடசாலைங்கிற அப்போ தோட்ட பாடசாலையில் போயிட்டு என்னை சேர்க்குறாங்கன்ற உடனே ஒரு கேள்வி வரும், உங்களுக்கு வரும், அல்லது வெளியில் பார்த்து கொண்டு வரும், அது என்ன தோட்ட பாடசாலை? அதிலே சுவாரஸ்யம் ஆரம்பிச்சிடும். இலங்கையில் எல்லோருக்கும் இலவச கல்வி அரசாங்க பாடசாலைகளோடாக வழங்கும் போது இந்த மலையக தோட்டப்பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு அவர்களுக்கென ஒரு கல்வி முறையும் பாடசாலையும் இருந்தது. அதுக்கு பேர் தோட்ட பாடசாலை, அரசாங்க பாடசாலை இல்லை. அப்போ எங்களது பாடசாலையே எங்களோட அம்மா அப்பாவுக்கு வேலை வாங்குற அந்த தோட்ட முதலாளி அல்ல தோட்டத்துறை எனப்படுபவர் தான் எங்களோட ஸ்கூலுக்கும் பெரியாள். அப்போ எங்களோட சிலபஸ் எல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குற சிலபஸ் தான் நாங்கள் படிப்பிக்கப்படும். அப்படி ஒரு சூழ்நிலை. அதில் விருப்பம் இல்லாத எங்களோட குடும்பத்தார் அல்லது அப்பா அம்மா எந்த பிள்ளையும் அரசாங்க பாடசாலையில் படிக்கணும், அரசு பாடசாலை படிக்கணும், அந்த விருப்பத்தோட பாலர் வகுப்பு 1ஆம் வகுப்புன்னு சொல்லக்கூடிய அதிலிருந்தே என்னை மாற்றி கொண்டு போய் ஒரு அரசாங்க பாடசாலையில் சேர்த்துட்டாங்க. அப்போ ஒரு சந்தோஷம்தான். இதில் என்ன சுவாரஸ்யம் என்றால், அந்த அரசாங்க பாடசாலை சிங்கள பாடசாலை. அப்போ தமிழ் பாடசாலையில் தோட்ட பாடசாலை ஆரம்பிக்கிறோம், திடீரென சிங்கள பாடசாலை வைக்கிறோம். 3ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே படிக்கிறோம். நான் அக்கமாரெலாம் அந்த ஸ்கூலில் படிக்கிறோம். 3ஆம் வகுப்பு நான் படிக்கிற வருஷம் 1983ஆம் ஆண்டு வருது. 83ஆம் ஆண்டுன உடனே எல்லாருக்கும் தெரியும், 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரம் தான். ஜூலை கலவரம் நடக்கும்போது ஒரு தமிழனாகிய நாங்கள் ஒரு சிங்கள பாடசாலையில் படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாடே தமிழ் சிங்கள பிரச்சனை, குறிப்பாக வடகிழக்கிலும் அதை ஆரம்பித்து மலையகத்தில் கொழும்புல தான் கூட நடந்தது, அடிப்படை இங்கிருந்து வந்தால். எனவே பாடசாலைக்குள்ளேயும் நடக்கும் தானே. 3ஆவது படித்தா கூட நீ சிங்கள வேண்டாம், நான் தமிழ் வேண்டாம், நான் நீ அவருடைய பேசிக்கொள்வது இருக்க நேரம் அப்படி ஒரு ஆள் என்னைய தரம் குறைந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேசி விடுறார். நான் ஓங்கி அவரை அடிச்சிடுறேன். அவருக்கு ஒரு வாயில் ரத்தம் கொட்டுதான், அவர் கையில் வச்சு பல்லோடு விழுந்துருது. அப்போ ஒரு தாக்குதல் பாருங்க, ஒரு வன்முறை அங்கே நடந்திருக்குது. நான் ஒரு வன்முறைக்காரன் அல்ல, என் மீது அந்த தாக்கம் ஏற்படும் என் ரியாக்ஷன் அப்படி இருந்திருக்குது. உடனடியாக விசாரணை, அதெல்லாம் 3ஆவது விசாரணைக்கு போனோம். அப்போ நான் சொல்லுவேன், நாங்களாம் இப்போ விசாரணை 3ஆவது விசாரணைக்கு போனவங்க. என்ன தீர்வு? அப்போ நான் ஸ்கூல் முடிய போகிறோம், நாளைக்கு நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸோட பெற்றோரோட வாங்க, உங்களுக்கு விசாரிக்கணும் என்ன பிரச்சனை. அந்த நேரத்தில் நான் இது ஒரு சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் வலியாகவும் கூட சொல்லுவேன். அந்த பாடசாலை விட்டு வரிசையாக தான் இப்போ கூட நான் மாணவர்களை பார்க்குறது குறைய, நான் அனுபவங்கள் சொல்கிறேனோ தெரியல, பாடசாலை விட்டோன்னே விழுந்தடிச்சு கொண்டு ஓடுறதுல பறைய பார்த்துருக்கேன். ஆனால் அந்த காலத்தில் ஒரு முறை இருந்தது, வரிசையாகத்தான் இல்லை வெளியே போவோம். நான் வரிசையாக பார்க்கும்போது எங்களுக்கு பிடித்தமான சிங்கள பாடசாலை ஆசிரியர் இருந்தார், சரத்ன்னு சொல்லி. அவர் நிப்பாட்டி தருவோ என்றா, நீங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் இங்கே வாங்கன்னு எங்கள் 3 பேரையும் ஒரு பக்கத்துக்கு எடுக்கிறார். மற்றவங்களாம் போனாங்க. எங்களுக்கு சொல்லி என்ன நடந்ததுன்னு கேட்டார். அவர் அந்த சம்பவத்தில் இருக்கல, ஆனால் என்னை தெரிஞ்ச சார். ஏன்னா இப்போ நான் சம்பவத்தை சொன்னேன், இப்படித்தான் அவன் இந்த பரதெமலோ என்று பேசினான், அதனால நான் அடித்தேன், அதான் நடந்தது. எனக்கு வேறு வன்முறை 83 எங்களுக்கு தெரியாது.
அப்போ நான் அடிச்சேன் யார் என்ற பேர் கூட இப்போ எனக்கு நண்பர் அவர் பாவம் அந்த அடிச்ச நண்பர். அப்போ அவர் சொன்னோன்ற அவர் என்ன சொன்னார், நீ செய்தது சரி சரத் சார், எனக்கு சொன்னது வந்து நீ செய்தது சரி, ஆனால் இந்த நியாயம் அவன் பக்கம் தான் நிற்கும். ஏன்னா நடந்தது ஒரு சிங்கள பாடசாலை, நாட்டில் இனக்கலவரம் நடந்து கொண்டிருக்கு, இது ஒரு பெரிய பிரச்சனை, எந்த வகையிலும் உன்னுடைய இது யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால ஒரு நல்ல மாணவனாக எனக்கெல்லாம் உனக்கு தெரியும், உங்கள் 3 பேர் எனக்கு தெரியும், நான் ஒரு வேண்டுகோள் எடுக்கிறேன், நீங்கள் இதை நடத்திக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு இப்போ கூட மனசு கஷ்டமாக இருக்க சொல்கிறது, நாளையிலிருந்து இந்த பாடசாலைக்கு நீங்கள் வராதிங்க. அவர் நன்மைக்கு தான் சொன்னார். சரத் சார் இன்றைக்கும் என் மனசில் இருக்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் அது சரியான முடிவு என்றும் பிறகு நாங்கள் யோசிக்கிறோம். அடுத்த நாளே பாடசாலை இழக்கிறோம். இப்போ என்ன செய்யறேன்னு தெரியாது. 3ஆம் வகுப்புல எங்களுக்கு நடக்குது. அப்புறம் அந்த நேரத்தில் இன்னொரு சுவாரஸ்யம் செய்வன் யாழ்ப்பாணத்தில் இருந்து இன்னைக்கு சொல்வதனால், அந்த காலத்தில் எங்கள் அப்பா வந்து யாழ்ப்பாணத்தில் வேலை செய்கிறார். இங்கேருந்து வேலை செஞ்சு அவர் பணம் அனுப்புவார், நாங்கள் அங்கே இருப்போம், அம்மா தான் எங்களை பார்த்து கொண்டாங்க. எனவே அப்பாவுக்கு இந்த தகவல் அனுப்புறதுக்கு இப்போ மாதிரி ஃபேஸ்புக் இல்லை, ட்விட்டரில் நாங்கள் ஒரு கடிதம் எழுதி போடணும். அவர் கொக்குவில் ஒரு இடத்துல வேலை செய்தார். அப்போ அவருக்கு திரும்ப எல்லாம் வந்து இப்படி நடந்து போன ஒரு படப்பிரசி பக்கத்தில் உள்ள தமிழ் பாடசாலையில் கொண்டு போகணும். இப்போ இன்னொரு அரசாங்க பாடசாலைக்குள்ளே வந்திருந்தது, வட்டக்கூட தோட்ட பாடசாலை. அந்த 3 ஆண்டு காலப்பகுதியில் அரசாங்க பாடசாலையாக மாறியிருந்தது. அந்த அரசாங்க பாடசாலைக்கு போகிறோம். அது வீட்டிலேருந்து இன்னும் தூரம், கிட்ட உள்ளது தோட்ட பாடசாலை, அப்புறம் சிங்கள பாடசாலை, அப்புறம் இந்த பாடசாலை. அங்கே போய் படிக்கும்போது எப்படி ஒரு சிங்களம் படித்த மாணவர் திடீர்னு 3ஆம் வகுப்பு சேர்த்து கொள்வது. அப்போ அங்கே உள்ள அதிபர் கேட்குறார், இவருக்கு தமிழ் வாசிக்க தெரியுமா, ஒரு புத்தகம் கொடுத்து வாசிக்கணும்னு ஆஃபீஸில் இருந்து வாசிக்க. நான் கடை தமிழை வாசிக்கிறேன். அப்போது அந்த அதிபர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது, அட இங்கே படிக்கிற தமிழ் படிக்கிற மாணவர்களோட இவன் நல்லா வாசிக்கிறான், நம்ம இவனை எடுக்கலாம், இந்த ஸ்கூலுக்கு எடுக்கலாம், என்னென்று நீங்கள் தமிழை வாசிக்க பழகுனீங்கன்றா. அப்போ நான் நன்றியோடு பொறுத்துற நினைவு கூறுறேன், என்னுடைய ஆரம்பகால ஆசான் என்னுடைய மாமாவும் கூட வட்டகுடை சுப்பையா ராஜசேகரன் என இன்று அறியப்படுகிற ஒரு மலையக கலைக்களஞ்சியம், நாங்கள் சொல்லுவோம் மலையக விக்கிபீடியா, மலையகம் தொடர்பான நிறைய ஆவணங்களை வைத்திருக்கிறார். அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, அப்பா இல்லை அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, அந்த தோட்ட பாடசாலையில் அல்லது சிங்கள பாடசாலையில் படிக்கும்போதே தமிழும் பிள்ளைகள் படிக்கத்தானே வேணுன்றதுக்காக பின்னேரத்தில் அங்கே அனுப்புறது. அப்போ ஒரு பாதுகாப்பு தான். அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, நாங்கள் இடையில போனால் வீட்டில் ஆள் இருக்காது. அப்போ அம்மா வரும் வரைக்கும் அம்மா வீட்டில் அவரோட இருந்து படிக்க. அவர் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் வச்சிருந்தார், ஸ்ரீகிருஷ்ண அறநெறி பாடசாலை. அப்போ அதில் படிச்சுட்டு அப்போ என்னை அறியாமலே 3ஆம் வகுப்பு வரைக்கும் சிங்கள மொழி மூலமும் தமிழ் மொழி மூலமும் கலந்தே படிச்சுட்டு வந்ததுனால எனக்கு சிங்கள பாடசாலையில் வந்த திலக் என்ற ஒரு பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்போ உள்ள நவீன காலத்திலேயே கல்வி தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்கு பண ரீதியாக பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கொழும்பு பல்கலைக்கழகம், வெளிநாட்டு பல்கலைக்கழகம் அப்படி நிறைய கல்வி தொடர்பான முதுகலை பட்டப்படிப்புகளை படிச்சிருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய கல்வி பயணத்தில் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பம் சார்ந்ததாக இருக்கட்டும், எந்த அளவில் அது உங்களுக்கு பங்களிப்பு வழங்கியிருக்கு? மிக சிரமம். அதான் சொன்னேன், முதல் ரொம்ப கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு போனேன், அதை நீங்கள் விரிவாக கேட்குற மாதிரி இருக்குது. ரொம்ப சிரமம். அப்பா இங்கேருந்து காசு அனுப்பினாதான் எங்களுக்கு வீட்டு வருமானம். அப்போ அம்மா தோட்டத்தில் வேலை செய்கிற வருமான சம்பளம் நான் நினைக்கிறேன் மாத சம்பளமே 500 ரூபா அப்படி இருக்கும். ஒரு மாதத்துக்கான சம்பளமே அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். ஏன்னா இன்றைக்கு மாதிரி இல்லை, அந்த 17 ரூபா 16 ரூபா சம்பளம் அந்த காலம் அது. எனக்கு நல்ல ஞாபகமான ஒரு விஷயத்தை, எப்படி படிச்சிங்க, வரும் பொருளாதாரத்தை எப்படி சமாளிச்சீர்கள் அப்படி கேட்கிற சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், நீங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சொல்லுவேன்னு சொன்னால், நான் என்னுடைய படிக்கின்ற வருமானத்தில் வந்து நானும் உழைக்க தொடங்கினேன் என்று எனக்கு சொல்லலாம். அதை சின்ன வயசுகளில் எப்படி என்றால், அந்த காலையில் வீட்டில் புறப்பட்டு பாடசாலைக்கு செல்கிற நேரம் இருக்குத்தானே, அந்த நடைபயணத்தில் எங்கள் மலையகத்தில் பெரும்பாலும் ரோடு ஓரத்தில் வங்கின்னு சொல்லுவோம். இப்படி சாலை இப்படி மட்டமாகவே இருக்காது, இந்த பக்கம் திட்டாக இருக்கும், உயரமாக இருக்கும். அதுகளில் வல்லாரை வளர்ந்துருக்கும். அப்போ நான் நடக்கும்போதே படிக்கும்போதே வல்லாரையை பறித்து அந்த நகரத்தை அடையும் சென்ற போது, அந்த வட்டகோடை தமிழ் ஸ்கூலில் படிக்கிற போது சிங்கள படிக்கும் தான் இந்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அந்த வல்லாரை ஒரு கட்டை சேர்த்து டவுனில் ஒரு கடையில் ஒரு முதலாளி ஒருத்தர் இருந்தார், அவருக்கு நான் கொண்டு கொடுப்பேன். நான் தான் கூட அக்கா எல்லாரும் படித்து கொடுப்பேன். நான் தான் அந்த தொழிலை செய்கிறது நான் தான். அப்போது ஒரு கட்டுக்கு 25% கிடைக்கும். அப்போது ஒரு கொப்பின்ற விலை வந்து ₹1.25 அப்படி என்னமோ தான், ஒரு இந்த 40 கொப்பியில். அவைகளுக்கு 5 நாள் நான் வல்லாரை பறிச்சாதான் ஒரு கொப்பி வாங்கலாம். அப்படி ஒரு காலத்தில் அப்படி கொப்பி வாங்கியெல்லாம் படித்த ஞாபகங்கள் வந்து இருக்கிறது. அந்த முதலாளி வந்து வாங்குவார், எங்கிட்ட விலை கொடுத்து வாங்குவார். அப்போ ஒரு நாள் சின்ன பசங்கடா ஏதோ டொஃபி வாங்குறது தான் அந்த வேலையை செய்கிறாங்கட்டு தான் நினைக்கிறது. அப்போ அவங்ககிட்ட கேட்க, தம்பி என்ன செய்வாய் நீ? அது வந்து கேட்க, அவர் முதலாளி கொப்பி வாங்குவேன் அப்படின்னு. அப்படியா? அப்போ 4 ரூபா தானே இருக்கு ஒன்றுட்டு. எவ்வளோ இருக்குது? 25 தான். இல்லை, 4 நாளாக சேர்த்து வச்சுருக்கேன். அப்போ இன்னொரு 25 ரூபா வேணும் என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் அடுத்த கிழமை கொடுப்பீங்க தானே, அப்போ சேர்த்து வச்சு ஒரு கொப்பி வாங்கணும். எத்தனை கொப்பி வாங்குவேன்? எனக்கு இத்தனை வாங்கணும், எனக்கு என்ன ஞாபகம் இல்லை, எனக்கு வாங்கணும், அக்காவங்களுக்கு வாங்கணும், நான் அது வரைக்கும் சேர்த்து வாங்குவேன்றோன்னே அவர் கொஞ்சம் இருன்னு சொல்லி பக்கத்து கடையில் உள்ள கீர்த்தி என்றவர் அவரை கூப்பிட்டு, இவருக்கு ஒரு கொப்பி கொடுங்கண்டு அந்த 1 ரூபாயை வாங்கி கொண்டு கொப்பி கொடுத்தா. அப்போ ஒரு 25 ரூபா 25%
அந்த முதலாளி எனக்கு உதவி செய்தவர். அது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஞாபகமாக இருந்தது. இது எந்த வகையில் சுவாரஸ்யம் என்றால், அந்த 25% உதவிக்காக நான் பல்கலைக்கழகத்தில் இருந்த காலத்தில் அந்த முதலாளி இறந்து போனார். அவருடைய இறந்த வீட்டுக்கு நான் போனேன். இந்த ஞாபகத்தோடு போனேன். அதே போல் பொரலஸ் என்று ஒரு சிங்கள அங்கிள் ஒருத்தர் கடை முதலாளி இருந்தார். அவர் சின்ன வயதில் எனக்கு பால்மா வாங்கி கொடுத்ததாக அம்மா சொல்லுவாங்க. அவரை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப மரியாதையாக நீங்கள் நடக்கணும், மாமான்னு கூப்பிடணும். அவர் நாங்கள் பொரலஸ் மாமே அப்படின்னு கூப்பிடுவோம். அப்போ அந்த மாதிரி துரைசாமி முதலாளி தான் நான் சொல்கிற முதலாளி. அப்படி சின்ன சின்ன ஊர் ஞாபகங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஊக்குவிப்பாக இருந்திருக்குது. மற்ற குடும்பமாக உழைப்போம். இப்போ எங்களுடைய சமூகம் கிட்டத்தட்ட 200 வருடங்களாக ஒரு பின்னடைவிலே தான் இருக்குது. அதை முன்னெடுக்கிறது, அதை முன்னேற்றத்துக்கான நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக இருந்தாலும் கூட நடைமுறையில் அது சாத்தியப்பாடாக இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ எங்களுடைய சமூகத்தை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும், அது தொடர்பான மூல அரசியலை படிக்கணுன்றது நான் அரசறிவியல் தெரிவிச்சதுக்கான ஒரு பேசிக். அப்போ உங்களுடைய கல்வி தொடர்பான செயற்பாடுகள் பொருளாதாரம் வணிகம் சம்மந்தமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அரசறிவியலில், அதாவது அரசியலில் மெயினாக உங்களுடைய ஈடுபாடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இதுவும் இன்னொரு சுவாரஸ்யம் தான். நீங்கள் சுவாரஸ்யத்துலேருந்து திரும்ப வருது. நான் பொலிட்டிக்கல் படிக்காதவன். முதல்ல நான் சொல்லணும், நான் அரசறிவியல் படிக்காதவன். என்னுடைய இருக்கக்கூடிய அரசியல் நாலேஜ் ஏதாவது எனக்குமா இருந்தால் அந்த சாதாரண தரத்தில் சமூக கல்வியில் படித்தது தான் என்கிட்ட இருக்கிறதா. அதுக்கு பிறகு வேறு வழிகளில் வாசிப்புகளில் வந்து அந்த முறையாக நீங்கள் மாதிரி அந்த அறிவியலை அரசு அறிவியலாக படிக்கணும் என்று படித்த ஒரு ஆள் இல்லை. நான் உயர்தரத்தில் கொமர்ஸ் தெரிவு செய்ததுக்கு காரணம் 9ஆம் ஆண்டில் கொமர்ஸ் தெரிவு செய்தது. அப்போ எதிர்பாராமல் தெரிவு செய்தது தான். யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது இன்னொரு ஆசிரியர் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கு 9ஆம் ஆண்டில் கொமர்ஸ் அறிமுகப்படுத்துகின்ற வணிகத்துறை அறிமுகப்படுத்தும் போது குயேஸ்வர ராஜா சார் இங்கே தான் ஊர் இப்பவும் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில். அவர் தான் எங்களை முதல் வாத்தியார் எங்களுக்கு கொமர்ஸில். அவர் வந்து படித்தார். எக்ஸாம் வரைக்கும் அந்த இயர் எண்ட் எக்ஸாம் இருந்தாங்க, ஆண்டிறுதி பரீட்சை. அதில் பரீட்சைத்தாளை நாங்கள் எடுக்கிறோம். பரீட்சை கொடுத்துட்டு போகிறாங்க, டேர்ம் டெஸ்ட் ஸ்கூல் டெஸ்ட் எக்ஸாம் எடுக்கிற நேரம் திலகராஜாவின் காசோலை திரும்பி விட்டது, ருக்ஷஹானின் நிறுவனத்தின் கணக்கு வழக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் வகுப்பு மாணவர்கள்ட்ட பேரெல்லாம் வச்சு தான் அந்த பேப்பர் வந்து வருது, எக்ஸாம் பேப்பர். அவள் எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக். கடை எந்த பேப்பர் அச்சில் வந்து முதல்ல என்னுடைய பேரை அச்சில் பார்த்தது குயேஸ்வரராஜா சார் அவருடைய எண்ணம் தான். அப்போ நான் அடிக்கடி இப்போ எங்களுக்கு தொடர்பு. நான் போன முறை வந்து இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. கடந்த முறை வந்த போது கூட நான் வீட்டில் போயிட்டு சாரை சந்திச்சுட்டு போனேன். எங்கள் வகுப்பாசிரியர் விக்னேஸ்வரன் இங்கே தான் இருக்கிறார், சாவகச்சேரி பக்கத்தில். அவரை நாங்கள் போய் சந்திப்போம். மிருதநாதன் சார் முல்லைத்தீவில் இருக்கிறார். இப்படி நிறைய ஆசிரியர்கள் நம்ம அங்கே இருந்தாங்க. அப்போ அவர் கொடுத்ததோடு அந்த கொமர்ஸ் பாடத்தை அந்த பாஷை அந்த அவர் செய்த வேலை எனக்கு கொமர்ஸ் பாடத்தில் ஒரு ஈடுபாடு வர ஓ லெவலையும் கொமர்ஸ் படித்து திரும்ப ஏ லெவலும் கொமர்ஸ் போடுறது. ஆனால் என்னுடைய வாசிப்பு சிந்தனை என்பது எல்லாமே உண்மையிலே நான் ஒரு கலைத்துறை மாணவனாக தான் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு அப்படி வழிகாட்ட யாருமே இருக்கலை. எப்படியோ நான் அதுக்குள்ளே போய் பொருளியலை ஒரு பாடமாக எடுத்து புவியியலை பாடமாக எடுத்தும்போது அப்போ சொல்லணும் சிங்கரட்னம் சார், அவர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பை சேர்ந்தவர். அவர்கள்ட்ட வழிகாட்டெல்லாம் என்னை கொமர்ஸ் மாணவன் ஆகும்போது பல்கலைக்கழகம் போன பிறகும் எங்களுடைய ஆய்வு பக்கம் சமூகம் சார்ந்த இந்த மலையகத்தை வாழ்ந்த சூழல் தான் அரசியல் பார்வையை எங்களுக்கு உருவாக்குது. அது பின்னால் எனக்கு ஒரு அடுத்த கட்டத்தில் நான் இதழியல் சார்ந்த ஒரு கோர்ஸ் படிக்கிறேன். அதில் பேராசிரியர் கார்த்திகேச சிவத்தம்பி அவர்கள் எங்களுக்கு விரிவுரையாளராக வராரு. அவருடைய வழிபடுத்தல் வந்து இப்படி எங்களுக்கு கிடைக்கிற ஆசிரியர்களும் சூழலும் சமூகம் சார்ந்த ஆய்வுக்கு வழிபடுத்தும் போது இதழியலில் நான் செய்த ஆய்வு கட்டுரையும் அதற்கு பேராசிரியர் கார்த்திகேச சிவத்தம்பி அவர்கள் எனக்கு கொடுத்த பரிந்துரைப்புகளும் என்னை வழிகாட்டிய விதமும் ஒரு வசனத்தை மட்டும் அவர்கிட்ட சொல்வேன். நீ இந்த ஆய்வில் நீ செய்திருக்கலாண்டாப்பா, பத்திரிகையில் எழுதுவதனூடாக ஊடகங்களில் செய்தி வந்ததுக்காக தீர்ற பிரச்சனை இல்லை. உன்னுடைய ஆய்வில் தெளிவாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார், மற்ற ஆய்வுகளிலிருந்து நான் வேறுபடுத்தி பார்க்குறேன். நீ பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்லுகிறார். இந்த பிரச்சனை ஒரு மலையகத்தில் இருக்குண்டா அது என்ன தீர்வு? என்ற ஆய்வு தலைப்பு வந்து மலையக மக்களின் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வருவதில் இலங்கை தமிழ் ஊடகங்கள் ஆற்றுகிற பங்களிப்பு. அப்போது இந்த தீர்வை எல்லாம் ஒரு அரசியல் சார்ந்து செயற்பட்டால் தான் செய்யலாம். அதுக்காக நான் உன்னை அரசியல்வாதி ஆகன்னு சொல்லலை, ஆனால் அப்படித்தான் உன்னுடைய எழுத்து இருக்குதுண்டு. அது ஒரு பொறியாக நான் கருதுகிறேன். அதை ஒரு இதழியல் படிக்க போய் ஒரு பொறியாக கருது. இருந்தாலும் எனக்கு இயல்பாகவே ஒரு அரசியல் ஆர்வம் இருந்தது தான். ஒரு செயற்பாட்டு அரசியலுக்கு வந்ததுக்கு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக பேராசிரியர் கார்த்திகேச சிவத்தம்பி அவர்களின் அந்த வரி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதற்காக அவர் எனக்கு ஒரு கோடிங் கூட கொடுத்தார், என்னுடைய புத்தகத்தில் போட்டிருக்கிறேன். என்னை பார்த்து அவர் பேசும்போது என்னுடைய புத்தகத்துக்கு ஒரு உரை எழுதியிருக்கிறார். அவருடைய பேச்சில் செய்த குரல் ஒன்று இருக்குது, அதெல்லாம் எனக்கு ஊக்குவிப்புக்காக நான் சொல்கிறேன். அது எப்படி சொல்லியிருக்காங்க, மலையகம் திலகராஜாவை பிறப்பித்துள்ளது, திலகராஜா மலையகத்தை மீள்கண்டுபிடிப்பு செய்கிறார் அப்படின்னு சிவத்தம்பி சார் சொல்லியிருப்பார். அது ஒரு வயசுலேயே இருக்குது. அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தான் நினைக்கிறேன் அடுத்த கட்டத்தை கொண்டு போய். மலையகத்தில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள குறைவென்பது காலங்காலமாக ஒரு பேசு பொருளாக பேசப்பட்டு வந்த விடயம்.
அதற்கு தற்போதைய அரசாங்கமான தேசிய மக்கள் சக்தி ஒரு தீர்வு வழங்குவதாக உடன்படிக்கையில் கச்சாத்திடப்பட்டுள்ளது. ஒரு அரசியல்வாதியாக உங்களினுடைய இந்த சம்பள உயர்வு பற்றிய கருத்து என்ன? முதலில் உங்களோட கேள்விக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்வது என்பதை விட சமகாலத்தில் இந்த சம்பள பிரச்சனை எவ்வாறு அணுகப்பட்டிருக்கிறது என்பதை புள்ளிவிவர ரீதியாக தெரிந்து கொண்டு மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறீர்கள். அது முதலாவது, அதுக்கு நன்றி. அந்த தெளிவான புரிதலுக்குள்ளது. கவலை என்னவென்றால், இதில் ஒரு கவலை இருக்குது, உங்களை சொல்லவில்லை. கவலை என்னவென்றால், இப்போ இந்த இடத்துல 2 மலையக மாணவர்களும் மலையகம் அல்லாத யாழ்ப்பாணத்தை மண்வாசனையோடு உங்களோட இருக்கிறீங்க. அந்த யாழ்ப்பாண மண்வாசனை நான் மலையகத்துக்கு வெளியே பார்க்குறேன், மற்ற வேறுபாடு இல்லை. இந்த மலையகத்துக்கு வெளியேயான சமூகங்கள் எல்லாம் இந்த நாட்கூலி என்கின்ற தொகையோடு மலையகத்தை பார்ப்பது தான் இதில் இருக்கக்கூடிய அவலம். நீங்கள் கேட்கிறீங்களுக்கா சொல்லலை, இதுதான் இந்த சமூகத்தின் பிரச்சனை. எனவே இங்கே சம்பளம் என்பது உழைப்புக்கான சன்மானம். ஆனால் இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அது சம்பளமே இல்லை. நீங்கள் சம்பளம் என்று சொன்னாலும், ஊடகங்களில் சம்பளம் என்று சொன்னாலும், அது நாட் சேலரி. ஆங்கிலத்தில் சொன்னால் அது சேலரி அல்ல, இட்ஸ் வேஜ், கூலி, நாட் கூலி, நாளுக்கான கூலி. அப்போ இந்த கூலி என்கின்ற இந்த தொகைக்கு பின்னால் அந்த கூலியாக வழங்கப்படுகின்ற, உழைப்புக்காக வழங்கப்படுகின்ற சன்மானத்தின் அடையாளம் மாத்திரமல்ல, இந்த சமூகம் இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட போது இந்த சமூகத்துக்கு பேரே கூலி. இந்த சமூகம் இந்த நாட்டில் ஒரு தமிழை பேசுகிற போதே அந்த மொழிக்கு பேர் கூலி. கூலி தமிழ் என்ற புத்தகமே இருக்கு, ஃபெர்குசன் டைரி என்கின்ற புத்தகமே இருக்குது. பிரிட்டிஷ்காரர்கள் தான் இந்த மக்களை அழைத்து வந்து இங்கே வைத்து அவங்க பேசுகிறார்கள். இனி விஷயத்துக்கு வருவோம். இந்த தேசிய மக்கள் சக்தி இது போல பல அரசாங்கங்கள் பல தீர்வு கொடுத்துருக்கு. எனக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்லை, இது கொடுத்துருக்கிறது. ஆனால் இதில் உள்ள பக்கங்களை நான் சொல்கிறேன். இப்போ நான் நேற்று முன்தினம் இங்கே வருவதற்கு முன்பதாக பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்திலே நான் ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடிய 3ஆம் தரப்பு ஒரு பிரசன்னத்தை ஒரு ப்ரெசன்டேஷன் செய்து தான் வந்தேன். அதுக்கு பிறகு நேரடியாக இங்கே தான் வந்து இப்போ நான் இங்கே நிற்கிறேன். அது என்ன, கடந்த 1.5 ஆண்டு காலமாக, 1 ஆண்டு காலமாக என்று வச்சுக்கொள்வோமே, இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றியிருக்கிற, மலைய மக்களுக்கு இல்லை, நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை கண்காணித்து அறிக்கையிடுகின்ற பிரதான கன்சல்டன் நான். அந்த வேலையை செய்து கொண்டு தான் வந்தேன். அப்போ அதில் ஒன்று எது இந்த தொழிலாளர் சம்பளம். இப்போ சம்பள சபை சட்டத்தை நீங்கள் சொன்னதை மறுபக்கத்துக்கு வாருங்கள். இவர்கள் 2 இடங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு விமர்சனபூர்வமாக நான் சொல்கிறேன், ஆய்வு ரீதியாக, நீங்கள் ஆய்வு ரீதியாக கேட்டதால் 2 இடங்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது சொல்லுகிறார்கள், இந்த நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கான சம்பள கட்டமைப்பை தாங்கள் வந்தால் மாற்றுவோம் என சொல்லியிருக்கிறார்கள். அது தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பகுதியிலே இருக்குது, அந்த செக்டர் என்று சொல்லுவோமே, அந்த லேபர்ங்கிற செக்டர் என்றில் இருக்கிறது. மலையக தமிழ் தோட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை செலவுக்கேற்ப சம்பளம் கொடுப்போம் என அந்த கொள்கை அறிக்கையில் இருக்கிறது. இது பட்டியப்படுத்தப்படாத, தலைப்பிடப்படாத அந்த கொள்கை அறிக்கையின் கடைசி பக்கத்தில் இருக்கிறது. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் திட்டமிட்டு முறையாக தயாரிக்கும் போதே நான் சொல்லுகிறேன், ஒரு எண்ணம் இருந்திருந்தால் எங்கே இது இடம்பெற்றிருக்க வேண்டும். எனவே கொள்கை முன்வைப்பின் போதே இலங்கையின் தொழிலாளர்களின் சம்பள கட்டமைப்பை செய்கின்ற பகுதியாக கொடுக்கின்ற அந்த கொள்கை அறிக்கையிலே அந்த பகுதியிலே அது குறிப்பிடப்படவில்லை. அது கடைசியாக மலையக தமிழ் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர் வாழ்க்கை செலவு கேட்க கொடுக்கப்பட்டிருப்பது என்பதே ஒரு பாரபட்சம். முதல்ல கொடுக்கிறது ஒரு பக்கம் வைப்போம், கொடுப்பேன்னு சொல்வதே ஒரு பாரபட்சம் முதலாவது. 2வது வரும் விஷயத்துக்கு வருவோம். 2025ஆம் ஆண்டு வந்த உடனே அந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்சர்ஸ் சொல்லுகின்ற, ஆங்கிலம் சொல்றது மன்னிக்கணும், நான் அந்த வேலை செய்யறதுனால அப்படி சொல்றேன், அந்த கட்டமைப்பு மாற்றத்தை அவர்கள் அப்படி செய்கிறார்கள். தனியார் தொழிலாளர்களின் சம்பளம் 10,000 ரூபாய் கூடுது 2025. நீங்க 2026 பட்ஜெட் தான் சொன்னீங்க, 2025ல் 2026லையும் கூடுது, 10,000 கூடுது. தனியார் தொழிலாளர்கள், அரசு ஊழியர் 2 பேருக்கும் கூடுது. அது மாத்திரமல்ல, நாட்டிலே வேலை செய்யக்கூடிய ஏனைய நாளாந்தம் சம்பளம் பெறுகின்ற தொழிலாளர்களின் குறைந்தபட்ச சம்பள சட்டம், நான் ஆங்கிலத்தை சொல்லிட்டு வர லேசா இருக்கும், மினிமம் வேஜஸ் ஆக்ட், அது திருத்தப்படுகிறது. 380 ரூபாய் அடிப்படை சம்பளம் என்றிருந்த நிலை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு நான் பாராட்டுகிறேன். ஒரு பக்கம் 380 ரூபாய் என்கிற நிலையை 1200 ரூபாயாக அதிகரித்திருக்கிறார்கள் ஏனைய துறைக்கு. சட்ட திருத்தம் 350 ரூபா, 1150 ரூபா, 1200 ரூபா ஒரே பாய்ச்சல் ஒரு வருஷத்துக்குள்ளே. 380 எங்க இருக்கிறது, 1200 எங்க இருக்கிறது அடிப்படை சம்பள கட்டத்தை. அப்ப இந்த சம்பள சபை சட்டத்துக்கு எல்லாத்துக்கும் போக வேண்டும். இப்படி சட்டம் செய்த நேரம் 2025ல் இந்த சட்ட கட்டமைப்பு மாற்றம் செய்யப்பட்ட போதும் 2025 வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை.
நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் 1750 ரூபா தானே மகிழ்ச்சி, பெரிய தொகை. 1000 ரூபாய் சம்பள கோரிக்கை காலத்தில் நான் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன். அப்போ எல்லாம் நிறைய இதுக்காக பாராளுமன்றத்தில் பிரேரணை எல்லாம் முன்வைத்தவர். என்னுடைய கோரிக்கை அல்லது கருத்து என்னவாக இருந்தால், 1000 ரூபாய் கேட்கும் போது கூட 1000 ரூபாய் கேட்கின்ற இந்த காலத்தில் 2000 ரூபாய் கொடுத்தாலும் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன், இந்த முறைமைக்கு கீழாக. எனக்கு பிரச்சனை முறைமை தான். அதற்கு தீர்வாக நாங்கள் சொல்லுகிறோம், இந்தே தேயிலை தோட்டத்துறைகளிலே வாழக்கூடிய சிங்கள பகுதி மக்களுக்கு காணிகளை பிரித்து கொடுத்து அவர்களை சிறுக சிறுக சிறுதோட்ட உடைமையாளர்களாக்கி இந்த பெருந்தோட்டத்தை சிங்கள மக்களுக்கு சிறுதோட்ட உடைமையிடுகின்ற காணி என்கின்ற முறைமையோடு கொடுக்கின்ற இலங்கை அரசு, இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல, எல்லா அரசு தமிழர்களை மாத்திரம் தொழிலாளர்களை வைத்து 200 வருடங்களுக்கு முன்பு இருந்த கூலி அடையாளத்தை இன்னும் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே சமூக ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, மொழி ரீதியாக கூலி என்பதை மலையக தமிழராக மாற்றிவிட்டது சமூகம். இந்த பொருளாதார காரணியில் மட்டும் இன்னும் கூலி அடையாளத்தை பெறுகின்ற இந்த முறைமை நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது கூறி. சம்பள உயர்வு என்ற பெயரில் ஒரு தோட்ட தொழிலாளியின் நாளாந்தம் பறிக்க வேண்டிய கொழுந்தின் அளவு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதும் ஆங்காங்கே வெளிகளில் விவாதங்களாக கதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது உண்மையா? அவ்வாறு உண்மையாக இருந்தால் அது என்னுடைய சகோதரர்களாகிய மலையக மக்களின் வாழ்க்கையில் சாபக்கேடா அல்லது வரமா? இதை நான் இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த முறைமை நான் சொன்னேன், இந்த முறைமை சிக்கலானதாக இருப்பது இல்ல, நான் சொல்லுறேன், இந்த முறைமை சிக்கலானதாக இருப்பதன் காரணம் நீங்க கேட்கிற கேள்வி சரி, நீங்க கேட்கிற கேள்வி 100% இல்ல 1000% சரி. ஏனென்றால் இந்த கேள்வி எங்கிருந்து எழும்புதுன்றா, அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே சட்டமாக இருந்தால் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும், இத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும், இத்தனை மணிக்கு வேலையை முடிச்சுட்டு போகணும், ஒரு நாளைக்கு இத்தனை கிலோ தான் எடுக்கணும். சட்டத்தில் எழுதப்பட்டிருந்தால் சட்டப்படி நடக்கும். இது சட்டத்தில் எழுதப்படாதன் காரணமாக பூசி மெழுகி ஒரு இருதரப்புக்கு இடையிலான ஒரு கூட்டு ஒப்பந்தம் கூட இல்ல, MOU, அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு தான், இவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வு தான். எனவே பணக்கொடுக்கல் வாங்கலுக்கான, அரசாங்கத்துக்கும் கம்பெனிக்குமான பணக்கொடுக்கல் வாங்கலுக்கான புரிந்துணர்வை தவிர வேலை நிபந்தனைகள் சம்பந்தமாக இதில் சொல்லப்படவில்லை என்பதைத்தான் நான் சொன்ன அந்த முறைமை மாற்றத்தில் உள்ள சிக்கலை சொல்லுகிறேன். இதற்கு முன்னுக்கூடிய கூட்டு ஒப்பந்தமும் பல்வேறு சிக்கலுக்குரியதுதான். ஆனால் கூட்டு ஒப்பந்தத்தை செய்த ஆரம்ப காலத்திலே 98 2000 ஆண்டு காலத்திலே ஒரு வருடத்தில் 300 நாட்கள் இவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தது. அப்ப 300 நாள் வேலை வழங்கினால்தான் அவங்க மாதத்துக்கு 25 நாள் வேலை வரும். அப்ப அவங்களுக்கு மாதத்துக்கு 25 நாள் வேலை கட்டாயம் கொடுக்கப்படும் என்கின்ற அதை இருந்தது தானே. அப்போதான் 1000 ரூபாய் சம்பளம் என்று கொடுங்களே, அப்போதான் 25 நாள் வேலைக்கு போனவங்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் என்பது தெளிவு. இப்போ வேலை நாள் பற்றிய எந்த தெளிவுபடுத்தலும் இல்லை. எனவே 1750 ரூபாய் கொடுப்போம், 25 நாள் வேலை கொடுத்து கொண்டிருந்த நிறுவனங்கள் அதை 15 நாள் ஆக்கினால் சம்பளத்தின் மொத்த தொகை 20 கிலோ 18 கிலோ எடுத்துக்க வேண்டும். முன்பு இப்போ 25 கிலோ எடுத்தா தான் எடுக்க என்று சொன்னால் இப்போ என்ன செய்கிறாண்டா, 25 கிலோ எடு என்று சொல்றது இல்லை, இவங்க 20 கிலோ எடுத்துக்கொண்டு போனால் தராசிலிருந்து நிற்கும் போது அதை 15 கிலோ என்று கதிப்பிடுறார்களாம். அப்பாவி தோட்ட தொழிலாளர்கள் என்ன செய்வாங்க, சிரமப்படுவாங்க, அவங்கள நிறைய போராட்டங்கள் செய்ய தொடங்கிட்டு. அதான் சொன்னேன், இதன் விளைவுகள் இன்று சந்தோஷத்தை தரலாம், இந்த முறைமை சிக்கலானதை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இது எதிர்ப்பு கிளம்புகிற வழிவகை. நீங்களே முதலாவது கேள்வியிலேருந்து 2வது கேள்வி நல்ல டைமென்ஷன் கூட சேஞ்ச் இருக்கு. அப்போ ரெண்டையும் அதான் சொன்னேன், கூட புரிதல் கேள்வி நல்லா இருக்குது. என்னென்றா 2 பக்கத்தையும் பார்க்குறீங்க, அங்கே இப்படி சொல்லப்படுது சந்தோஷப்படுது, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனவே இதைத்தான் நான் ஒட்டுமொத்த பதிலாக சொன்னேன். இது ஒரு தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை வைத்திருக்கிற முறைமையில் இருக்கக்கூடிய சிக்கல். எனவே இந்த முறைமையிலிருந்து நாங்கள் சொல்வது போல சிறுதோட்ட உடைமையாளர்களாக அவர்களை மாற்றுகிற போது சிங்கள மக்களை போல அவர்களும் கொழுந்து பறித்து விற்க போறாங்க. அது 50 ரூபாயா இருந்தால் 50 ரூபாய்க்கு விற்க போறாங்க, 100 ரூபாயா இருந்தால் 100 ரூபாய்க்கு விற்க போறாங்க. 50 கிலோ எடுத்து 50 ரூபாய் படி விற்று கொடுத்து அவங்களுக்கு 2500 ரூபாய் மாசம் ஒரு நாளைக்கு கிடைக்க போகுது. எனவே அது அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை என்கின்ற தியரிக்குள்ள வரப்போகுது, முறைமை மாறப்போகுது. இப்படித்தான் தென்பகுதி சிங்கள மக்கள் தேயிலை தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். இலங்கையில பொறுத்தவரையில சிறுபான்மை மக்களாக மலையக மக்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்படுற வரையறைகள், அதாவது ஒரு வரையறைக்குள்ளான விடயங்கள் கொடுக்கப்படுறதா இருக்கு. அதாவது அரச சேவைத்துறையிலான சலுகைகளை பெற்றுக்கொள்றதுக்கு பெரும்பான்மை இனத்துக்கு கிடைக்கப்படுற விடயங்கள் சிறுபான்மையினமாக இருக்க மலையக மக்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு கடினமாக இருக்கிறது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதே நேரத்துல இந்த கருத்துல இருந்து நான் வச்ச பரிந்துரைகளை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னன்னா, எல்லாத்துக்கும் நீங்க அரசாங்கத்தை எதிர்பார்க்க முடியாது. உங்களோட அவங்க சொன்ன காரணத்தை விட நீங்க சொன்ன பரிந்துரை என்னன்னு கொஞ்சம் லைட்டா சொல்லுங்க. என்ன பரிந்துரை முன் வச்சது எங்கட அருங்காட்சியம் ஒன்று கொண்டு வரணும், மலையகத்துக்கு ஒரு அருங்காட்சியகம் ஒன்று கொண்டு வரணும். அது அரசாங்க சார்புல எங்களுக்கு நிதி பங்களிப்பு தேவை, அது தனிப்பட்ட மக்கள் செய்ய முடியாது. அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு சொல்றாங்க அந்த பரிந்துரை
தனிப்பட்ட ரீதியில் நீங்க இப்போ முதல்ல வந்து அந்த பொருட்களை வந்து சேகரிங்க, ம். அதுக்கான ஒரு ஒரு சிவில் சமூக அமைப்புகளை உண்டு திரட்டுங்க. அதுக்கு அடிப்படையா வச்சு ஒரு அமைப்பு ரீதியா நீங்க தனிப்பட்ட நபரா வந்து எதுவும் செய்ய இயலாது. நீங்க ஒரு குழுவை வந்து உருவாக்கி அந்த குழுவின் ஊடாக ஒரு தோட்ட கம்பெனிகள் ஊடாகவோ இல்லாட்டி நீங்க எது சார்பாக ஒரு அமைப்பு ரீதியாக பரிந்துரைகளை முன்வைப்பது நல்லோம். தனிநபராக நீங்க இதை முன்வைக்க முடியாது. ம். அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தை எல்லா விதமான சலுகைகளை பெற்றுக்கொள்ளவும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு தந்தது எனக்கு ஒரு டிஸப்பாயிண்டா இருந்துச்சு. அந்த நேரத்துல எதிர்மறையான ஒரு இதா இருந்தது. சரி, நான் இதை யோசிக்கணும், அதுக்கான களம் இதுக்கான விடை வந்து தேடிக்கொண்டு தான் இருக்கேன். இன்னும் நிறைய ஆய்வுகள் வந்து ஆய்வு கட்டுரைகள் வந்து எழுதி கொண்டு இருக்கேன். இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். மிக மிக பொருத்தமான கேள்வி. 2 வெவ்வேறு தளங்கள் இருந்து நினைக்கிறேன். யாமினியான கேள்வியிலிருந்து இலங்கை அரசு எப்படி இந்த மக்களை பார்க்கிறது இன்றைக்கு வரைக்கும், அரசாங்கத்தை இல்லை அரசை நான் சொல்லுகிறேன்னா எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், இந்தியாவிலிருந்து வேலைக்காக அழைத்து வரப்பட்ட மக்களாக தான் இவர்களை பார்க்கிறார்கள். இலங்கை அரசு அப்படிதான் பார்க்குது. அப்படி வந்தது உண்மை, வேலை செய்தது உண்மை, அப்படித்தான் இன்று வரைக்கும் பார்க்கிறார்கள் என்பதுதான் இதில் உள்ள கவலைக்குரிய விஷயம். அப்போ வந்த காலத்தில் ஏன் அப்படி பார்க்கிறாருன்னா இயல்பாகவும் அப்படி பார்க்கல. இதில் ஒரு சுவாரஸ்யமான அம்சங்கள் இருக்குது அல்லது வழி நிறைந்த அம்சங்கள் இருக்குதுன்னு சொன்னால், இலங்கையில் ஏற்கனவே சிங்கள மக்கள் வாழ்கிறார்கள், பிரித்தானியர்கள் இருக்கும்போது தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள், முஸ்லீம் மக்கள் வாழ்கிறார்கள் போது இந்த 3 மக்களும் அல்லாமல் இந்தியாவிலிருந்து தான் இவர்கள் தொழிலுக்காக வந்து அந்த அழைத்து வந்த பிரித்தானியர்கள் தோட்டம் என்கிற கட்டமைப்பு உருவாக்கி அதில் இவங்க வேலைக்கு வச்சுக்கொள்றாங்க, தொழிலாளர்களை வச்சுக்கொள்றாங்க. அடிப்படையில் பெரும்பான்மையான எண்ணிக்கை. இது 1-2 வருடங்கள் அல்ல, 100 வருடங்கள் இப்படி நடக்குது. 100 வருடங்கள் ஏன்னா 100 வருடங்கள் ஒரு முறைமை இருக்கும்போது என்னவாய்விடும்? ஒரு பொய்யை 10 தடவை சொன்னால் அது உண்மையாயிரும் சொல்ற மாதிரி ஒரு சமூகம் ஒரு முறைமையில் 100 வருடம் வைக்கப்பட்ட பிறகு அவங்க அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. அது முதலாவது. அதுக்காக நியாயப்படுத்தல. கடைசியாக நான் சொல்லும் விஷயத்தை, இந்த 100 ஆண்டுக்கு பிறகு என்ன நடக்குது என்று சொன்னால், நடேசையரின் வருகை, அது நீண்ட கதையான சுருக்கமாக சொல்லுகிற போது அவர் இந்த மக்களை அமைப்பாக்கம் செய்து 1820, 23, 24 இந்த மக்கள் வாராக 1923 ஆகும்போது இந்த மக்களை தொழிற்சங்க கட்டமைப்புக்குள் அவர்கள் கொண்டு வந்து அரசியல் மயப்படுத்தி 1936ஆம் ஆண்டு ஆகும்போது சர்வஜன வாக்குரிமையில் இவர்களும் பங்கேற்கிற அளவுக்கு ஒரு அரசியல் சமூகமாக மாற்றுகிறார். இதை அந்த சமூகம் செய்தே தவிர இங்கே உள்நாட்டு அரசு அதை புரிந்து கொள்ளாததற்கு காரணம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த நிலைமாற்றம் நடப்பது பிரித்தானிய ஆட்சி காலத்தில், டொனமூர் ஆட்சி காலத்தில் அது நடக்குது. அது சர்வஜன வாக்குரிமை விட்டு வந்தோடனே அப்போ இருந்து 1947ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த மக்களின் பிரதிநிதித்துவம் அரசவைகளிலே இருந்தன. அப்போ இருந்து ஸ்டேட் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நடேசையர், வைத்திலிங்கம், பெரிசுந்தரம். இது உங்களுக்கு தெரியுமா? முதலாவது வர்த்தக தொழில் உங்களுக்கு தெரியணும், தெரியுமான்னு கேட்குறேன் அரசியல் மாணவனை பார்த்து. தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், பெரிசுந்தரம் என்பவர் தான் கண்டி மாவட்டத்திலிருந்து பிரதிநிதித்துவம் செய்து வந்தவர் நடேசர் காலத்தில் இலங்கையின் முதலாவது தொழில் வர்த்தக அமைச்சர். அப்போ நாங்கள் அப்போவே அமைச்சு பதவியெல்லாம் வைத்திருக்கிறோம். எங்க பிரித்தானிய ஆட்சி கால நிர்வாகத்தில் எங்க நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன்னு சொன்னால், இது 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்ததோடு தான் இது மாற்றம் பெறுகிறது. பிரித்தானியர்கள் இந்த மக்களை இலங்கையர்களாக ஏற்றுக்கொண்டு வாக்குரிமை கொடுத்து அரசவை எல்லாம் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட போதும் கூட உள்நாட்டவர்கள் இந்த இலங்கை அரசை பொறுப்பெடுத்தவுடன் எடுக்கிற தீர்மானம் என்னென்றா, சுதந்திர போராட்டம் வெளியில் அனுப்பிடுறாங்கன்ற விஷயத்தை எடுத்துடுறாங்க. வெளியில் இவங்களை போறவர்கள் அனுப்பிடுறாங்க. அப்போ வெள்ளக்காரன் போயிட்டான், அப்படி சாதாரண பாஷையில் சொன்னால் போயிட்டான். அப்போ எங்களுக்கு சுதந்திர போராட்டம் என்பது, சுதந்திர போராட்டத்தில் யார் எதிரி? யாருமே சொல்லலாம். நீங்க சும்மா கேட்கிறேன். ஒரு சுதந்திர போராட்டம் அப்படின்னா சுதந்திர போராட்டத்தில் நமக்கு எதிரி யார்? அது சாதாரண பாஷையில் சொன்ன யாரு? பிரிட்டிஷ்காரர்கள். இதுதானே இந்த சுதந்திர போராட்டத்தில் காலனித்துவ ஆட்சி செய்த பிரிட்டிஷ்காரர்கள் தான் நமக்கு எதிரி என்பது தமிழ் திரைப்படங்கள் நமக்கு புகட்டி வைத்திருக்கிற விதம். அது உண்மை இல்லை, உண்மைதான். அது இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கு பிரித்தானியர்கள் தான் எதிரிகள். இலங்கையில் எதிர்த்தரப்பா பார்த்தது பிரித்தானியர்கள் அழைத்து வந்த இந்தியர்களையும். அப்ப இலங்கையின் சுதந்திர போராட்ட நிலையில் இலங்கையர்கள் இந்த 2 தரப்பையும் பார்த்தாங்க, பிரித்தானியரையும் இந்தியரையும். பிரித்தானியர் தான் இந்தியரை கூட்டிட்டு வராங்க, இந்த மக்களை கூட்டிட்டு வராங்க. எனவே இவர்கள் வெளியேற, இந்தியாவில் வெள்ளையனே வெளியேறா, இலங்கையில் எப்படி சொல்லணும்? அது வெள்ளையனே வெளியேறு, இந்தியனே வெளியேறு. இந்த கோஷம் உள்ளுக்குள் வேலை செய்திருக்கிறது. அதனால்தான் ஆதாரம் நான் சொல்லுகிறேன். அதனால்தான் பிரித்தானியர்கள் போனவுடன் இலங்கையர்களால் அமைக்கப்பட்ட முதலாவது பாராளுமன்றத்தில் இந்த மக்களின் குடியுரிமையை பறிக்கிறார்கள்.
இந்த பொது சேவைகளை பொது சேவைகளை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் சொன்னால் பொது சேவைகளை யார் கொடுக்கணும்? இலங்கை அரசு கொடுக்கணும். அது அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அது இலங்கையர்கள் இல்லை என்பதனால் அது கொடுப்பதில்லை என்கிற தீர்மானம் எடுக்கிறதுனால பிரதேச சபை இல்லை, பிரதேச செயலகம் இல்லை, இதெல்லாம் தெரியாது. அப்போ இந்த பிரதேச செயலகம் இல்லாத போது, பிரதேச சபை இல்லாத போது, மாவட்ட அப்போ பர்த் சர்டிஃபிகேட் அப்போ உங்களுக்கு இருக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் எப்படி கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி வரலாம். உங்களுக்கு பெருமாக்கு வரலாம். நீங்கள் அப்படின்னா பிறப்பு சான்றிதழ் யார் கொடுப்பாங்க? நீங்கள் நம்புவீங்களா தெரியாது. அவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் இலங்கை அரசு கொடுக்காது, தோட்ட முதலாளி தான் கொடுப்பார். அதுக்கு பேர் பிறப்பு அட்டை, பர்த் கார்டு, நாட் பர்த் சர்டிஃபிகேட். நீங்கள் இன்னும் ஆச்சரியப்பட போறீங்க. எனக்கு கிடைத்தது பர்த் கார்டு தான். உங்க 2 பேரும் கிடைச்சிருக்கலாம் பிறப்பு சான்றிதழ். நான் ஒரு பிறப்பு அட்டை பெற்று அப்போ என்னது அரசு சேவை பெறுவதிலிருந்து அதுக்கு பிறகு என்னுடைய பிறப்பு சான்றிதழை நான் தான் பெற்றுக்கொண்டேன். எந்த ஒரு குழந்தைக்கு நடக்காத சிக்கல். எந்த குழந்தையும் அப்பா தான் எடுத்து கொடுப்பார். நாங்களா போயிட்டு ஓலோவல் எக்ஸாம் எடுக்கும்போது திரும்ப எப்படி அது பிறகு காலப்போக்கில் இப்போ வந்துருச்சு, ஓகே இப்போ வருது. ஆனால் இந்த தடை, பல வருஷ தடை இன்னும் இருப்பதன் காரணமாக நிறைய திருத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. இதை சட்ட திருத்தங்கள் ஊடாக, அந்த விஷயங்கள் ஊடாக செய்ய வேண்டியிருக்கு. அதனால தான் தனிநபராக நீங்கள் கேட்க முடியாதுன்னா, தனிநபராக உங்களை கேட்குற உரிமை இருக்கு. ஆனால் அந்த முறைமை என்பதை தீர்மானிப்பது, இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற தீர்மானிப்பதை இங்கிருந்து வரக்கூடிய உங்களை போன்றவர்கள் அரசியல் ரீதியாக முன்வைத்து பாராளுமன்றத்தில் சென்று அதை கேட்க வேண்டும். மலையக மக்கள் தனது அரச சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கு மொழி சார்ந்த பாரபட்சங்களுக்கு உள்ளாகிறாங்க. உதாரணமா பிரதேச சபை திருத்த சட்டத்துல நீங்க முன் வச்ச அந்த அடிப்படையில பல்வேறு பல திருத்தங்கள் அப்புறம் பிரதேச சபைகள் கூடுதலா உருவாக்கப்பட்டதா இருக்கு. தலாக்கலையா இருக்கட்டும், நோவுடா இருக்கட்டும். இப்ப கிட்டத்துல நோவுட்ல நடந்த சம்பவம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சம்பவம் ஊடாக அந்த ஊழியர்கள் பற்றாக்குறையின் காரணமாக அந்த நோட் பிரதேச சபை இல்லாமக்கப்பட்டு அது எட்டன் நகரத்துல எந்த சம்பவத்தை சொல்றீங்க? அந்த வைத்தியசாலை சம்பவமா? வைத்தியசாலை இல்ல சார், அப்ப அந்த பிரதேச செயலகம், அப்ப அந்த அரசு அலுவல்களை சாதாரணமா பெற்றுக்கொள்ற வரையறை கூட மக்களுக்கு ஒரு பாரபட்சமா இருக்கு. அப்ப இதுல ஒரு சாதாரணமா பெரும்பான்மை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சலுகை கூட ஒரு சமூர்த்தி வங்கியில அலுவலை பெற்றுக்கொள்றது. அதாவது நான் பாக்குறது என்னன்னா, சமூக வட்டாரங்களில் தனது சேவைகளை மக்கள் பெற்றுக்கொள்றதுக்கு அரச சேவைகளோட விஸ்தரிப்பு பெரும்பான்மை சமூகங்களில் எப்படி காணப்படுதோ, அதாவது ஒவ்வொரு சனத்தொகைக்கு அடிப்படையாக தான் அந்த விஸ்தரிப்பு இருக்கு. ஒவ்வொரு சபைகள், பிரதேச செயலகம் இத்தனை சனத்தொகைக்கு அடிப்படையில் இருக்கணும், ஒரு விவசாய திணைக்களம் இத்தனை சரௌண்டிங்குள்ள இருக்கணும் அப்படின்னு. ஆனா அது மலையத்துல இல்ல, ஒவ்வொரு தூர பிரதேசங்களும் இருக்கு. அதனாலதான் மலையகம் இன்னும் அபிவிருத்தி பாதை நோக்கி வளர்றதுக்கு பிரதான காரணமா இருக்கு. உங்களோட முதல் கேள்வியில தொடர்ச்சி தான் இது. ஆனா நீங்க மொழி எடுத்ததால ஒரு விஷயத்தை சொல்றேன். அரசு சேவையை அணுகுவதில் பெறுவது என்றால் முதல்ல இந்த சேவையே இருக்கல்ல. முதலாக நான் சொல்லுகின்ற போது இந்த பிறப்பு சான்றிதழ் கொடுக்கறது பிறகு வருது. எப்படி வருது என்றா, தோட்டம் தான் இவங்களுடைய நிர்வாகத்தையும் பார்த்துக் கொள்ளணும். அதாவது தோட்டம் அவர்களுடைய பொருளாதார நிர்வாகத்தை பார்த்துக் கொள்ளணும் என்பது சரி. ஏன்னா அந்த தோட்டத்தில் தான் வேலை செய்யணும், சம்பளம் வாங்குறோம். இங்கே இவர்கள் மீது சுமத்தப்படுகிறது தோட்டம் தான் இந்த சமூகத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். இங்கே தான் பிரச்சனை வருகிறது. இந்த சமூகமாக பிரஜையாக இவர்கள் அரசுக்குரியவர்கள், அது அரசாங்கத்தின் பொறுப்பு. அதைத்தான் நான் வேறு பாஷையில் பொதுவான பாஷையில் சொன்னேன். இன்னும் இலங்கை அரசு, இலங்கை அரசாங்கம் இந்த மக்களை இலங்கையர்களாக ஏற்றுக்கொள்வதில் உள்ள சிக்கல் தான் இருக்கு. அப்ப சேவை அணுகல் எப்படி இருக்கணும்? மக்களுக்கு சேவையை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த பொது சேவை அலகுகள் மக்களை அண்மித்து போகணும். அப்பதான் அந்த மக்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். இப்ப அட்டாளை இந்த அம்பாறை மாவட்டத்துக்கு போய் இந்த பிரச்சனை வந்த நேரம், உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், இடங்களை கம்பேர் பண்றேன். நாங்கள் நுவர்லியா மாவட்டத்தின் பிரதேச செயலக அதிகரிப்பு தொடர்பான ஒரு பாரபட்சம் நடந்தோன்னு பெரிய போராட்டத்தை மலையக அரசியல் அரங்கத்தின் சார்பாக 2021-22 ஆண்டுகள் எடுத்தோம். இங்கெல்லாம் சைன் பண்ணேன். இங்கெல்லாம் இங்கெல்லாம் பேட்டி கொடுத்தேன். முழு இலங்கையும் போயிட்டு எல்லா மக்கள்கிட்டையும் நியாயத்தை சொன்னோம். பாருங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க எங்களுக்கு. அக்கறை பெற்றில் போய் ஒரு இரவுல நம்ம நண்பர்கிட்ட ஒரு அலுவலகத்தில் உட்காந்து இப்படி கதைக்கு செய்யும் போது என்னுடைய தகவல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டு ஒரு சொன்னார், சார் இங்கோட்டு முடிஞ்ச ஒரு பிரதேச செயலத்தை அங்கே தூக்கிட்டு போயிருங்க சார், 5 நிமிஷத்துக்கு ஒரு பிரதேச செயலம் வச்சிருக்கான் நீங்க கேட்டார். அப்படித்தான் அந்த அவர்கிட்ட பாசையில சொன்னேன். சைக்கிளில் பயணிச்சாவா அவர் சொல்றார், ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் ஒரு பிரதேச செயலகம் இருக்குது. அப்ப இது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கொடுத்தது பிள்ளை என்று இல்லை, பாரபட்சமான முறையில் இது இருக்கு. அப்ப மலையகத்துக்கு தேவை இருக்குது. ஆனால் 2 லட்சம் பேருக்கு ஒரு பிரதேச செயலகம். இங்க வவுனியால் எடுத்துட்டா 6000 பேருக்கு ஒரு பிரதேச செயலகம். இங்க தீவு என்பதை காரணம் காட்டி அங்க ஒரு பிரதேச செயலகம் தனியா இருக்குது, சனத்தொகை ரொம்ப குறைவு. இங்க தீவை காரணமா பார்த்தா அங்க மலைய காரணமா பாருங்களேன்.
இங்கே எப்படி அங்கே படகுல போகணுமோ அதே மாதிரி அங்கே மலை ஏறுறது கஷ்டம். இதை ஒரு பேலன்சிங் கொண்டு வேணும். இதெல்லாம் அரசு புரிந்து கொண்டு செய்யணும். உதாரணமாக நாங்கள் வேறொரு நாட்டில் எப்படி நடக்குன்னு சொன்னால், நான் கடந்த ஒரு 25 வருஷமா வெளிநாட்டு பயணம் ஒன்று பார்த்தா 25 வருஷமா தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டு வரேன். சென்னை மாவட்டம் பிரிஞ்சு அடுத்தடுத்து போகுது. சென்னை மாவட்டமாக இருக்குது, காஞ்சிபுரம் மாவட்டமாக இருக்குது, அப்படியே மாவட்டங்கள் பிரிவு திருச்சி புதுக்கோட்டை இருக்குது, அப்புறம் திருச்சி புதுக்கோட்டை பெரம்பலூர், முந்தி பெரம்பலூர் புதுக்கோட்டை எல்லாமே திருச்சி மாவட்டமாக தான். அப்போ என்ன செய்கிறார்கள்? சனத்தொகை அதிகரிக்கும் போது, தேவைகள் அதிகரிக்கும் போது மாவட்டங்களின் எண்ணிக்கை அதிகரித்து மாவட்டத்தை மக்களுக்கு அண்மித்து செல்ல செய்கிறார்கள். இங்கே நம்ம படித்த காலத்திலேருந்து அந்த 25 மாவட்டம் தான் புதுசாக உருவாக்கின மாவட்டம். அந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கு மேலே இந்த ஆனையிறவு கங்கால் இருக்கிறதால நாங்கள் கிளிநொச்சி மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு மேலே நாங்கள் மாவட்டம் ஒன்று இலங்கையில் உருவாக்கப்பட்டது என்றால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டம் நிர்வாகம் மாவட்டம், அதுவும் தேர்தல் மாவட்டம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்போ மாவட்டம் ஒன்று கிளிநொச்சியில் உருவாக்கப்பட்டது, அதுக்கான தேவை. அதுபோல மலையகத்தின் பிரச்சனையின் அடிப்படை தேவை இப்போ கூட மாகாண சபையில் அழகாக கொண்டு வா. நான் சொல்லுவேன், அவர்கள் அடிப்படையான பிரதேச செயலகம், பிரதேச சபை போன்ற விஷயங்களை கொடுப்பதன் மூலமாகத்தான் இந்த அணுகல் பிரச்சனை வருது. இது ஒரு பக்கம். நீங்கள் முதலில் ஆரம்பித்த மொழி பிரச்சனை மலையக மக்களுக்கு மாத்திரம் உள்ள பிரச்சனை அல்ல, அது இலங்கையிலே இருக்கக்கூடிய மொழி பிரச்சனை. ஆனால் வடகிழக்கில் அது பெரும்பாலும் உணரப்படுவதில்லை. இங்கே இயல்பாகவே தமிழ் பாவிக்கிற ஒரு கட்டமைப்பு நீதிமன்ற மொழியாக கூட பயன்படுத்துகிற நிலைமை இருப்பதன் காரணமாக இருக்குது. ஆனால் மலையகத்தில் மலையக தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் பெரும்பாலும் பாதிப்படுகிறார். அதில் முஸ்லீம் மக்கள் ஓரளவு சிங்களம் தமிழன இரண்டு கலந்து பேசுகிற மக்கள்னாலும் அந்த சேவை அணுகல் உள்ளதுனாலும் அவர்கள் அதை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அது மாறுகிறது. ஆனால் மலையக தமிழர் நேரத்தில் இந்த பிரச்சனை வருகிற போது நான் சொன்ன இதிலே வர்றோம், நாங்களும் சில நேரங்களில் சில தகவலை பெற்றுக்கொள்ள வேண்டும், சில ஏற்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். சரிதானே? அது என்ன என்று சொன்னால், இருமொழி பிரதேச செயலகங்கள் என 2 சுற்று நிறுவனங்கள் பிரகடனம் இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். இருமொழி பிரதேசங்கள், ஒரு குறிப்பிட்ட பிரதேச செயலகத்தில் 12% மேல் ஒரு மொழி பேசுகின்ற சமூகம் வாழ்வாக இருந்தால் அங்கு இருமொழி பிரதேச செயலகமாக இருக்கணும். அது வடகிழக்கில் உள்ள சிங்கள மக்கள் வாழ்கிற பிரதேச செயலகம் இருந்தாலும் அங்கே சிங்களம் இருக்கணும். அதான் அந்த இது சொல்லுது. அப்படி பார்க்கிற போது மலையக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்கள், புத்தளம் பகுதி போல முஸ்லீம் மக்கள் வாழக்கூடிய பிரதேச செயலகங்கள் எல்லாம் இருமொழி பிரதேச செயலகங்களாக கிட்டத்தட்ட முதலில் 31 பிறகு எல்லாம் ஒரு 42 பிரதேச செயலகங்கள் நானும் அப்டேட் பண்ணணும். ஆனால் இப்படி ஒரு இருக்கிறது உண்மை, அது எனக்கு தெரியும். அந்த எண்ணிக்கை மாத்திரம்தான் எனக்குள்ள பிரச்சனை. அந்த வகையில் இருந்த போதும் கூட விதிவிலக்காக நுவர்லியா மாவட்டத்தின் 4 பிரதேச செயலகங்கள் 12% மேலே, அதோட கூட 50% 60% இருக்கிறாங்க தமிழர்கள் வாழ்வதனால அது இருமொழி பிரதேச செயலகமாக இயங்க வேண்டும் என்கின்ற அரசு ஆணை இருக்கிறது. அண்மித்திருக்கக்கூடிய அங்குராங்கத்தை 5% தமிழர்களை கொண்டிருக்கின்ற போதும் கூட அண்மைய பிரதேச செயலகங்கள் எல்லாம் இருப்பதன் காரணமாக அதற்கும் கொடுக்க வேண்டும் என விதிவிலக்காக அங்குராங்கத்தையும் சேர்க்கப்பட்டிருக்கு. அது கொடுக்கப்படவும் தான் வேணும். இந்த சட்ட ஏற்பாடுகள் இருக்கிறது. பிரச்சனை, நாங்கள் இந்த சட்ட ஏற்பாட்டோடு இது அணுகிறோமா? இப்போ உங்களுக்கு இந்த தகவலே புதுசாக இருக்கலாம். சில நேரம் நான் சொல்கிற சுற்று நிறுவனங்கள் தகவல்கள் புதுசாக இருக்கலாம். எந்த டாக்குமெண்ட் இல்லை, நம்ம ஆட சொல்லிட்டு போகிறேன், அதான் அந்த ஆய்வில் செய்து வச்சிருக்கேன். அப்போது நாங்கள் விண்ணப்பிப்பவர்கள், கதைப்பவர்கள் இந்த உரிமைகளை இதன் அடிப்படையில், இப்போ என்னுடைய பிரதேச செயலக அதிகரிப்புக்கான பிரேரணைன்னு சொன்னால் இந்த மாதிரியான அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஏன் நான் அம்பகமு என்கின்ற பிரதேச செயலகத்தை 3ஆக பிரிக்க கோருகிறேன், ஏன் நுவர்லியாவை 3ஆக பிரிக்க கோருகிறேன்? அதற்குரிய குடியியல் காரணம் சனத்தொகையின் எண்ணிக்கை, அதுக்குரிய புவியியல் காரணம், புவியியல் கட்டமைப்பு. இலங்கையில் வேற எப்படியுமே அப்படி மாவட்டம் இல்லையே, அங்கே தான் இருக்குது. எனவே நீங்கள் கைட்ஸுக்கு ஊர்காவத்துறைக்கோ இங்கே உள்ள இந்த தீவுகளுக்கு சரியாக கொடுக்க முடியுமாக இருந்தால் அப்படி பிரித்து கொடுக்க முடியாது. அது ஒரு தீவு புவியியல் காரணம் தானே, வேற ஒன்றும் இல்லையே. புவியியல் காரணத்துக்காக நீங்கள் குறைந்த எண்ணிக்கையானவர்களுக்கு மலையகத்தில் உள்ள கிராம சேவகர் பிரிவு எண்ணிக்கைக்கு இங்கே ஒரு பிரதேச செயலகம் இருக்குது, இங்கே இருக்குது, சிங்கள மக்கள் மத்தியிலையும் இருக்குது, கிழக்கிலையும் இருக்குது. அப்போ இங்கே யோசிச்சு பாருங்க, இங்கே உள்ள பிரதேச செயலகத்தின் சைஸ், அங்கே உள்ள கிராம சேவகர் என்ற ஒரு கிராம சேவகர் பிரிவுகள் எவ்வளோ சனத்தொகை இருக்கும். அப்போ எப்படி அந்த மக்கள் சேவை அணுகுவார்கள்? எனவே இதனை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். நான் சொன்னது போல இந்த பிரச்சனையெல்லாம் புரிந்தோ புரியாமலோ அந்த பிரகடனத்தில் இருந்ததன் காரணமாக அட்டன் பிரகடனத்தை வரவேற்று அறிக்கையிட்டு முதல் நபர் நான் வெளியிலிருந்து நல்லது நடக்கப் போகுது என்றவுடன் நான் அறிக்கை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதிகார சபை என்ற ஒன்றை கொண்டு வருவதை இந்த மக்களை அரசு சபைக்குள் அணுகல் செய்வதற்காகத்தான். துரதிர்ஷ்டவசமாக இவர்களை நாங்கள் அதிகார சபையை சக்திமயப்படுத்துவோம் என சொல்லிவிட்டு வந்த அரசு வந்தது வராதமாக டிசம்பர் மாதத்திலே அதிகார சபையை கலைப்பதற்கான தீர்மானம் எடுத்து சொன்ன பிறகு நாங்கள் திரும்ப அதுக்கு ஒன்று கையெழுத்து இயக்கம் போராட்டம் எடுத்து திரும்ப போய் நாங்கள் அரசு உயரதிகாரி அமைச்சர்களையும் சந்தித்து, நான் அமைச்சரவையும் போயிட்டு சந்தித்தேன். இப்போதைக்கு அதை கலைக்காமல் நிப்பாட்டி இருக்குது. எனவே அப்போ அதை எப்படி பார்க்கிறது? அப்போ இது நாங்கள் சக்திமயப்படுத்துவோம் என சொன்னவர்கள். எனவே இந்த மக்கள், நம்ம மக்கள், மலையக மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியதான். எல்லாரையும் எல்லாரும் கவனமாக இருக்கணும்.
இந்த மக்களை இவ்வாறான புள்ளி விவரங்கள், தகவல்கள், ஆவணங்கள், சட்ட ஏற்பாடுகளோடு வழிநடத்தி செல்ல வேண்டிய அரசியல் தேவைப்பாடு இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் வந்து நீங்கள் போட்டி போட்டிருந்தீங்க சார். அது எங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. மலையகம் சார்பாக எப்படியும் வெற்றி பெற மாட்டோம்னு தெரிஞ்சும் களத்தில் வந்து நின்றுருந்தீங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்ன? ஜனாதிபதி தேர்தல் இல்லாத காலத்தில் லக்ஷரன் போன்ற ஒருத்தர் இப்படி ஒரு கேள்வி எழுப்பணுங்கிறது தான். ஏனென்றால் அந்த கேள்வியை திரும்ப திரும்ப எழுப்புற நேரங்களில் எல்லாம் நான் எதற்காக அது போட்டின்ற பிரச்சனை பேசப்படும். இல்லாட்டி அதுக்கான சூழல் ஒன்று உருவாகாது. அது ஒரு தேசிய சந்தர்ப்பம். நான் அது சந்தர்ப்பமாக பார்க்குறேன். ஏன்னா நான் மட்டும் இல்லை வெல்லலை, அனுரகுமாரை தவிர வேறு யாரும் வெல்லலை, அப்படி தான் நான் பார்க்குறேன். அனுரகுமாரும் சஜித்துக்குள்ள போட்டி நடந்தது, மிச்சம் கேட்டவங்க யாருமே வெல்லலை, அதில் நானும் ஒரு ஆள். எனவே நிச்சயமாக தெரியும், நான் அதான் சொல்ல வெல்வதற்காக இல்லை சொல்வதற்காக வந்து போட்டு இன்னைக்கு இது பேசின உரையாடல்கள் இருக்குன்னு தானே, இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு நான் வேட்பாளராக போட்டிட்டேன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கல. வீதி வீதியாக அலைந்தேன். யாழ்ப்பாணத்தில் வந்து ப்ரெஸ் வச்சு நினைக்கிறேன், இங்கேயே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் கலையத்திலும் வந்து கேட்கிறார்கள். ஊடகங்களில் சந்தித்தேன், இங்குள்ள பிரதிநிதிகளை சந்தித்தேன், சமூக பிரதிநிதிகளை சந்தித்தேன். ஏனைய வேட்பாளர்களோடு உட்கார்ந்து BMA-CH விவாதித்தேன். இந்த மக்கள்கிட்ட பிரச்சனை என்ன, இந்த மக்களை நீங்கள் எப்படி. நான் உட்கார்ந்திருந்த அவை எதிர்பாராத விதமாக 5 பேர் 6 வேட்பாளர்கள் இருந்த அவை அனைவரும் சிங்கள பெரும்பான்மை சகோதரர்கள், நான் தமிழர். எவ்வளவு வெளிப்படையாக இந்த மக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அந்த அவை தெரிந்தது. ஆனால் பேசிவிட்டு கீழே இறங்கினோன்னா வந்திருந்த பார்வையாளர்கள் என்னையே தான் சொல்லிட்டு கொண்டார். என்னடா ஒரு நல்ல ஒரு காரணத்துக்காக நீங்கள் போட்டிட்டு இருக்கிறீங்க. நீங்க இவங்களோடு விவாதிக்கும் போது சிங்களத்தில் பேசுகிற போதுதான் இந்த சமூகம் எவ்வாறெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது தெளிவு எங்களுக்கு கிடைக்கிறது, அதற்கான தேவைப்பாடு இருக்கிறது. எனவே மலையக மக்களின் பிரச்சனை, நான் ஏற்கனவே சொன்னது போல, மலையக மக்களின் பிரச்சனை சம்பள பிரச்சனை மாத்திரம் இல்லை, சம்பளம் கொடுத்தா மாத்திரம் சந்தோஷப்படுவது என்பது 15 லட்சம் மக்களின் ஒரு சின்ன பகுதி. ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை பெரிய பகுதியில் இருக்குது. இதை ஊடகங்கள் காட்டுவதும், இதை தீர்த்திடுவதன் ஊடாக மலைய மக்கள் பிரச்சனை தீர்த்து விடுவதாக காட்டுவதும், தலைவாக்கலையில் குழந்தை இருக்கிற ஒரு அம்மா போய் ஜனாதிபதி பார்த்தோன்னா மலைய மக்களுக்கு அப்படியே எல்லாம் செல்வ செழிப்பெல்லாம் வந்து வீடெல்லாம் நிறைந்த அப்படியான பிக்சர் காட்டுவதன் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. மலையக மக்களின் பிரச்சனை இருக்கு. அடுத்தது, நான் போட்டி போட்டுக்கொண்டு இப்படி சொல்வதனால் மாத்திரமல்ல, ஒரு டாக்குமெண்டாக தயாரித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய கொள்கைகள் என்ன என்பதை தேர்தல் கொள்கையாக தயாரித்து அச்சிட்டு எல்லா இடங்களும் கொடுத்தது மாத்திரமல்லாமல் தேர்தல் திணைக்களம், சூடிகுட திணைக்களம், ஜனாதிபதி சக வேட்பாளர்கள் எல்லோரும் கையளித்து இந்த பிரச்சனையை ஆவணப்படுத்துவதற்கான தேசிய களம், தேசிய சந்தர்ப்பம். அதே போல இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இதுபோல கேள்வியை எழுப்புகிற போது இதுபோல பதிலை சொல்லி இந்த உரையாடலை கொண்டு போக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம், அதை பயன்படுத்திட்டு போவோமே, அவ்வளவுதான். வரலாற்றில் சார் மலையக மக்களுக்கான நலத்திட்டங்கள் தொடர்பாக தனி வீடு திட்டம், மாடி வீடு திட்டம், அது போன்ற காணி உரிமை திட்டம், அப்படி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அண்மையில் ஏற்பட்ட திட்வா புயல்னால மலையக மக்களுக்கான நலத்திட்டங்கள் போன்ற ஒரு மாயை வந்து காணப்பட்டுச்சு. அது வெறுமனே ஒரு ஊடக அரசியலாக காணப்பட்டுச்சு அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக காணப்படுது. அந்த சமயத்தில் சட்டத்திட்டங்களில் கொண்டு வந்திருந்தாங்க ஒரு மசோதா மாதிரி, பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு வடக்கு கிழக்குல குடியமர்த்துறதுக்கான ஒரு திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அது தொடர்பான உங்களுடைய கருத்து எப்படியானதா இருக்கு? இல்லை, அது ஒரு திட்டமோ மசோதாவா இல்லை, ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் அல்லது ஒரு கட்சி தலைவரின் அல்லது கூட்டணி தலைவரின் ஒரு ஊடக அபிப்பிராயம் மாதிரி ஊடகத்தில் மக்களிடத்தில் பேசுகிறார். அவர் பேசுறது வந்து சாதாரண ஒரு தீர்வை நோக்கி பேசுகிறார். பிரச்சனை என்னவென்றால் ஊடகத்தில் அது பேசு பொருளாகுது. அதை விட பாதகமாக நான் பார்க்குறது வந்து அவர் மக்கள்கிட்ட கேட்டு நீங்களாம் போவீங்க தானே ஆமா போட சொன்னதை நாங்களே எடுத்து பேச வேண்டி வந்தது. ஏனென்றால் மலையகத்தை விட்டு வடகிழக்கில் வந்து குடியேறுவது என்பது வந்து இன்னைக்கு நடந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இந்த நிகழ்ச்சி நேரத்தை சொல்றதுனால. எங்கள் தாத்தா காலத்திலேருந்து இங்கே வந்துட்டோம்னு சொல்லி எங்கள் அப்பா இங்கே வேலை செஞ்சார் சொன்னேன், அது நடந்திருக்கிறது. ஆனால் இப்போ வர்ற சூழல் வந்து காணியோடு உங்களுக்கு கொடுக்கணும் என்பது வந்து நான் எழுப்பிய ஒரே கேள்வி என்னென்றால், மலையக மக்களோட பிரச்சனையை பற்றி இங்கே வாரவங்களுக்கான காணியை கொடுப்பதற்கு வடகிழக்கில் அடிப்படையாக சொல்லப்படுகின்ற மாகாண சபையில் காணி உரிமை வெல்லப்பட்டு விட்டதா? இப்போ இங்கேயே உங்களுக்கு மாகாண சபையில் என்ன அதிகார பிரச்சனை? காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம். அப்போ இங்கேயே பிரச்சனை தீர்க்கப்படலை. அவை காணி பிரச்சனை அங்கே இருக்கிற நேரம் வெறுமனே பேச்சுக்கா மசோதாலாம் இல்லை, இது ஒரு ஒட்டுமொத்த ஊடக உரையாடல் தான். எனவே குடியேறுவது இங்கே கொண்டு வருவதில் பிரச்சனை அல்ல, இங்கேயே அடிப்படையில் காணி பிரச்சனை இருக்கிறது. தேச வளமை சட்டம் ஏற்றுக்கொள்ளுமா மாகாண சபையை விட்டால்? இப்படியான கேள்வி எழுப்புவது நடைமுறை சாத்தியமற்ற அல்லது மலையக தமிழர்களின் காணி உரிமை சார்ந்த போராட்டத்தின் செறிவை குறைக்கின்ற, அதன் வீரியத்தை குறைக்கின்ற ஒரு செயற்பாடாக நான் பார்க்கிறோமே தவிர எத்தனை பேர் இங்கே கொண்டு குடியேற்ற போறோம்? அது நடைமுறை சாத்தியம் இல்லை. எனவே அவர்கள் வாழக்கூடிய இடத்தில் பாதுகாப்பு அடுத்து இவங்க கேட்கறவங்க மட்டும் இல்லை, அரசாங்கம் சொல்லி இருக்கு தானே அவங்களுக்கு காணி கொடுப்போம். அவங்க எங்க காணி எங்க இருக்குன்னு அரசாங்கம் ஜனாதிபதி கேட்டாரு. அதனால தான் நாங்கள் இப்படி சொன்னோம்டா, ஜனாதிபதியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி 2023ஆம் ஆண்டு பிரகடனத்தில் எதை தெரிஞ்சுக்கணும் நீங்க காணி தருவேன்னு சொன்னீங்க?
அப்படிதான் கேட்கணும். எனவே அந்த காணியை கொடுங்கன்னு தான் கேட்கணுமே தவிர அங்க இல்லைன்னு வடகிழக்குன்றா எத்தனை பேர் கொடுப்பீங்கன்ற ஒரு கேள்வி. 15 லட்சம் பேருக்கு இருக்கா காணி? இல்லை. எங்களுக்கு நடைமுறை பிரச்சனை தெரிய வேண்டும். எனவே அது சாத்தியமில்லாத ஒரு தீர்மானம். அவர்கள் பாதுகாப்பாக அந்த மண்ணிலே வாழ மலையக மக்களது மண் அங்க ஒரு உறுதியாகிருக்கு. நான் ஏசியோடு பேசிக்கொண்ட விஷயத்தை வச்சு அந்த மக்கள் அதனை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அதனை கொண்டு செல்வதற்கான சப்போர்ட்டை தான் நீங்க இருந்தெல்லாம் கொடுக்கலாமே தவிர நீங்க பிச்சு கொண்டு இங்கே வாங்க என்பது அல்ல. அல்லது 100 பேருக்கு ஒரு என்ஜிஓவோ அல்லது அறநெறி அமைப்போ அவங்க கொடுக்குறாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த மலையகளுக்கு தீர்வு. சம்பள பிரச்சனையில் எப்படி அது ஒட்டுமொத்த மக்களுக்கு தீர்வு இல்லையோ அதுபோல இங்க இருக்கக்கூடிய யாராவது சமூக தொண்டு நிறுவனம் ஒரு குடும்பத்தை வாழ வச்சா அது சமூகத்துக்கான தீர்வு அல்ல. தனிப்பட்ட அவருக்கு அதை ஒரு சமூக தீர்வாக காட்டுவது, அரசியல் தீர்வாக காட்டுவது முறையானதாக இருக்காது. அதே போன்று சார், அண்மை காலங்களாக மலையக தோட்டப்புற பிரதேசங்களில் காணப்படுகின்ற தேயிலைக்கு மாற்று பொருளாக அண்மை காலங்களில் சில இடங்களில் கோப்பி பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்து. ஆரம்ப காலங்களில் கோப்பி பயிர் செய்கைக்கு தேயிலை கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றைய காலங்களில் முதலாளிகள் தனிப்பட்ட ஒரு பகுதியை கோப்பி பயிராக அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். இது இந்தியாவில் நடைபெற்ற மாஞ்சோலை பிரச்சனை மாதிரி எங்களுடைய மக்களுக்கும் நிலங்கள் பறிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் அந்த பழைய நிலையை அடைவார்கள் என்ற ஒரு பயம் எனக்கு காணப்படுகின்றது. ஸோ இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள்? தேயிலைக்கு பதிலாக கோப்பி என்பது ஒரு நாடகம். ஏன்னா கோப்பி இங்கே வீழ்ச்சி அடையலன்னு 200 வருஷத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சு கோப்பியை விட்டுட்டு வெள்ளக்கார அல்லது நட்டமடைஞ்சு போன பிறகு தான் தேயிலை வருது. திரும்ப கொண்டாந்து நட்டால் ஏதாவது சிறுவர்கள் செய்யலாம்னு சொன்னால் இதை விட பாரதூரமான ஒன்ற பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். மலையகம் கூறாக்கப்பட்டு சுற்றுலா தலங்களுக்கான சுற்றுலா விடுதிகளாக மலையக பங்களாக்களும் மலையக தோட்டத்தில் இருக்கக்கூடிய பங்களாக்களும் காணிகளும் தனியாரூடாக விற்பனை செய்யப்பட்டு வந்து கூறுகிறது. எனவே இங்கே ஒரு முறைமை மாற்றம் வருது. பொருளாதார முறைமையிலே பெருந்தோட்டத்துறையை இல்லாமாக்கி சிங்கள மக்களுக்கு சிறுதோட்ட உடைமையாக்கிவிட்டு பெருந்தோட்டத்துறை இருக்கக்கூடிய பகுதிகளில் சுற்றுலா தொழிலை அறிமுகப்படுத்துவது தான் அடிப்படையான கொள்கையாக இங்கே ஏற்பாடு பண்ணிச்சிருக்கேன். நான் பலவிதமாக சொல்லியிருக்கிறேன். அதை செய்யக்கூடாதுனோ செய்ய வேண்டாம் என்றோ அரசாங்கத்தை சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. அதை செய்துட்டு போகலாம். அதில் மலையக மக்களோட மாற்றீடு என்ன, அது வந்தால் எங்கள் மக்களோட தொழில் என்னவாக இருக்கும், இவர்கள் வாழ்வாதாரம் என்னவிருக்கும், அந்த உறுதிப்பாட்டை செய்ய வேண்டியதும் அந்த உறுதிப்பாட்டை நோக்கி அரசியலை முன்வைக்க வேண்டியதுதான் மலையக சமூகத்தின் கையில் இருக்கிறது. இது அவதானமாக பாருங்கள். பங்களோக்கு விற்கப்படுவது எந்த நாளும் விளம்பரம் போகுது, காணிகள் பிரித்து விற்கப்படுவது, கபானாக்களுக்கு விற்கப்படுவது எந்த நாள் யார் செய்ததென்றால் தனியார் கம்பெனிகளின் ஊடாக தனி நபர்களின் ஊடாக இந்த காணிகள் விற்கப்பட்டுக் கொண்டு வேகமான விளம்பரம். நாவலை விட்டு அப்புத்தலை ஹட்டன் என்று சிங்கள மொழியிலே போட்டு ஃபேஸ்புக்கில் தட்டுங்க கொஞ்சம். எந்த நாளும் விளம்பரம் அப்படி கூறு போட்டு வேகமாக விற்கிறார். எந்த 5000 அடிக்கு மேலாக ஜனாதிபதிக்கு கட்டடம் கட்ட முடியாதுன்னு சொல்றாரோ அதே 5000 அடியும் போட்டு 5000 அடிக்கு உயர்வான பிரதேசத்தில் நல்ல காற்றோட்டமாக வாழலாம், நீங்கள் காணியை வாங்கல் 5 ஏக்கர்னு சொல்லி ட்ரோன்ல படம் போட்டு வித்து கொண்டிருக்கிறான். நான் கிடைக்க நேரமெல்லாம் போஸ்ட் பண்றீங்க பாருங்க என்ன நடக்க கொண்டிருக்கிறது. அதை எதிர்க்கவில்லை. இப்படி போய் கொண்டிருக்கிறது. இந்த மக்களின் வாழ்நிலம் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களே கவனம் பெறுங்கள். நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த கூலிக்குள் மட்டுப்படுத்துவதல்ல. கவனிக்க வேண்டிய விஷயம் நாங்கள் இருப்புக்குரிய காணியை எங்களுக்கு இல்லாமல் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் நடுத்தருவுக்கு வரப்போகிறோம். நாங்கள் சிதறடிக்கப்பட போகிறோம். ஒரு சமூகம் சிதறடிக்கப்பட போகிறது. அந்த கவனத்தில் இருந்து இதனை பாருங்கள் என்கின்ற தகவலை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இதுதான் இந்த ஊடகத்தின் ஊடாக கூட நான் அந்த கவனத்தை தான் சொல்லுகிறேன். அதற்கு எதிராக அல்ல, அதை நோக்கி நாங்கள் எப்படி அதில் பங்கெடுக்க போகிறோம் என்கின்ற கவனத்தை அரசியல் ரீதியாக பெற வேண்டிய தேவை. மலையக மக்களை இலங்கையின் பொருளாதாரத்தில் முதுகெலும்பு என்று கூறுவார்கள். அந்த வகையில் இலங்கை அரசாங்கம் மலையக மக்களின் முதுகில் பல சுமைகளை சுமத்திவிட்டு சென்றிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக நடைமுறையில் உள்ள தற்போது ஆட்சியில் உள்ள மலையக அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக? மலையக அரசியல்வாதிகள் சொல்றதை விட நான் வேற மாதிரி சொல்றேன். அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது மலைய மக்கள் சார்ந்த ஒரு பிரேரணையை முன்வைத்தார். அவர் முன்வைத்த பிரேரணைக்கு வழிமொழிஞ்சு பேசினது நான் முன்வைக்கிறார், நான் செகண்ட் பண்ணி பேசினேன். அதில் இந்த வசனத்தை அவர் பயன்படுத்தினார். முன்மொழிவு என்னது முதுகெலும்பு என்ற வசனத்தை நான் சொன்ன பதிலை சொல்லி முடிக்கிறேன். அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நான் சொன்ன பதில், நீங்கள் இலங்கை பொருளாதாரத்தின் முதுகெலும்பு மலைய மக்கள் சொல்றீர்கள், அந்த முதுகெலும்பு முறிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்படி சொல்வது இப்போ பொருத்தமில்லாது. அதுதான் அன்று நான் மனோரகுமார் திசாநாயக் அவருக்கு பாராளுமன்றத்தில் சொன்ன பதிலைத்தான் இன்று நான் இந்த ஊடகத்திலும் சொல்லுகிறேன். எனவே மலையக அரசியல்வாதிகள் என்பதை விட இன்றைய ஜனாதிபதிக்கு அன்றைய பழைய பதிலை நினைவுபடுத்துவதுதான் என்னுடைய வேலை என்று நினைக்கிறேன். இன்று சமூகத்தினரிடத்தில் ஒரு பேசு பொருளாக எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற விடயம், மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதா? ஒரு அரசியல்வாதியாக உங்களினுடைய கருத்து என்ன? இல்லை, கடந்த 13 வருட காலமாக இருக்கிற கேள்விதான். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதை தேர்தல் கொள்கை வாக்குறுதியாக சொல்லியிருக்கிறார்கள்.
எப்படி சொல்லியிருக்கிறார்கள், தாங்கள் பதவிக்கு வந்து ஓராண்டு காலத்திற்குள் நடைபெறாமல் இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் நடத்துவதாக சொல்லியிருந்தார்கள். 2025ஆம் ஆண்டு முதலாவது ஆண்டு காலப்பகுதியிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்திவிட்டார்கள். எனவே எஞ்சியிருக்கிறது மாகாண சபை தேர்தலை நடத்துவது. அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. மாகாண சபைகள் 13 வருடமாக இயங்கவில்லை என்பது ஒரு பிரச்சினை. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்டம் மதில் மேல் பூனையாக இருக்கிறது. அது 2017ஆம் ஆண்டு திருத்தத்துக்கு முன்வைக்கப்பட்டு பழைய முறைமையிலும் இல்லை, புதிய முறைமைக்கு செய்யப்பட்ட எல்லை மீள் நிர்ணயம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே இந்த அரசாங்கம் செய்யுமா செய்யா இல்லை என்பதை நான் பார்ப்பது, செய்வதற்கான எத்தனிப்பை வரவு செலவு திட்டத்தில் நினைக்கிற 1000 பில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள். அது ஒரு எண்ணப்பாடா பார்க்கலாம், நடத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க போல என்று. விஜித ஹேரத் அமைச்சர் அவர்களின் தலைமையில் ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள். இந்த முறைமை தொடர்பாக பழைய முறைக்கு போகிறோமா, புதிய முறைமையை நாங்கள் செய்ய போகிறோமா என்ற ஒரு ஆய்வு செய்கிறார்கள். இந்த ரெண்டுக்கும் தீர்வு காணாத பட்சத்தில் அரசாங்கம் 1000 மில்லியன் இல்லை 10,000 பில்லியன் ஒதுக்கினாலும் தேர்தல் நடக்காது. எனவே இங்கே அந்த குழுவின் அறிக்கையும் செயற்பாடும் எண்ணப்பாடும் அடுத்த கட்டத்தில் என்ன, சட்டம் திருத்தப்படணும். இலங்கையில் மாகாண சபை நடத்துவதற்கான தேர்தல் சட்டம், உறுதியான சட்டம் இப்போது இல்லை. அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் வரை தேர்தல் நடப்பது உறுதியல்ல. இந்த அரசாங்கம் மலைய மக்களோட முன்னேற்றத்தில் எவ்வளவு முனைப்பா செயற்படுறாங்க, உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, ஏற்கனவே நான் சொன்ன பதில்தான். அரசாங்கம் முனைப்பாக செய்ய வேண்டிய கடமை மாத்திரத்தில் பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மேலதிக சுமையை இவர்கள் சுமந்திருக்கிறார்கள் வாக்குறுதியில். அதாவது இலங்கையில் முஸ்லீம் மக்களை பார்த்து முஸ்லீம் மக்கள் பிரகடனம்னு ஒன்று போடலை, வடகிழக்கு தமிழர் பிரகடனம்னு போடலையே, சிங்கள மக்கள் பிரகடனம் கூட ஒன்று போடலை. ஆனால் மலையக அட்டன் பிரகடனம் அப்படின்னு ஒரு பிரகடனத்தை போட்டு அதற்குள்ள ஒரு 2-3 பக்க அத்தியாயங்களை போட்டு ஜனாதிபதியை வேட்பாளராக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக் குறிப்பிட்டு அட்டன்ல மக்கள் முன்னணியில் நான் வந்தால் இந்தந்த வாக்குறுதியில் நிறைவேற்றுவேன்னு சொல்லி தனியான ஒரு பிரகடனத்தை 2023ஆம் ஆண்டே சொன்னார்கள். அடுத்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு தான் மக்களுக்கு பொதுவாக வைக்கிறார்கள். எனவே ஏனைய மக்களை கவனிக்க வேண்டியதை விட அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த மக்களை நோக்கி வேலை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு வேகப்படுத்தலையும் பார்க்க முடியாது. 2 ஆண்டுகள் ஆக போகிறது வந்தால் 1.5 ஆண்டுகள் வைத்தா கூட இன்னும் ஒரு புதிய வீடமைப்பு திட்டத்தை நான் காணல. காணி கொடுப்பனவாக பண்டாரவழியில் கொடுக்கப்பட்ட போது காணி உறுதி பத்திரங்களுக்கு பதிலாக வீடை பெறுவதற்கான ஒரு விண்ணப்ப மாதிரியான ஒரு விஷயத்தான் சொன்னார்கள். அதுக்கு சரியான ஷார்ட் அண்ட் பாஷையில் சொன்ன டோக்கன், உங்களுக்கு வீடு கிடைக்கணும் ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. அதுவல்ல எதிர்பார்த்தீங்கன்னா காணி உரிமை கொடுப்பதற்கான நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் அதிகார சபையை கலைப்பதற்கான முயற்சி இருக்கிறார். நோவுட் பிரதேச செயலகம் சம்பந்தம் நீங்கள் சொன்னீர்கள். நோவுட் மக்களுக்கு இருக்க நோவுட் பகுதி பகவந்தலா மஸ்கிலியா பகுதிக்கு உருவாக்கப்பட்ட பிரதேச செயலகத்தை அரசாங்க அதிகாரிகள் வசதிக்காக அட்டனுக்கு நகர்த்தி இருக்கிறார்கள். நான் வன்மையாக கண்டிக்கிற ஒரு விஷயம். எனவே அந்த புரிதல் அட்டன் பிரகடனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த புரிதலை உள்வாங்கி கொண்டு அந்த மக்களுக்கு சேவையாற்று முனைப்பு காட்டுவதற்கு பதிலாக சம்பளத்தை கொடுத்து விட்டால் சந்தோஷப்படுவார்கள் என இந்த மக்களை நோக்கி புரிந்து கொள்வது தேசிய மக்கள் சக்தியின் மிகப்பெரிய பலவீனம் என நினைக்கிறேன். எனவே அவர்கள் மீளவும் சொல்வது, நான் இதற்கு முன்னதாக ஒரு கூட்டத்திலும் கூட டித்வா புயலின் பின்னதான ஒரு மீளாய்வு கூட்டத்தின் போது சொன்னேன், இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய மலைய மக்களுக்காக செய்ய வேண்டிய வேலை தான் நீங்கள் கேட்ட கேள்வி. முதல் வேலை அட்டன் பிரகடனத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீள வாசிப்பது. சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக இருந்த விடயம் நீங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து விளங்கி கொண்டிருந்தது, இதுக்கான முக்கிய காரணம் என்ன சார்? கடந்த 5 ஆண்டு காலமாக பல இடத்துல பல விதமாக பதில் சொல்லியிருக்கிறேன். தமிழ் முற்போக்கு கூட்டணி விலகி வந்தது மாத்திரமல்ல, தமிழ் கூட்டணியை உருவாக்குவதிலும் எனக்கு பங்களிப்பு இருக்கு. எனவே நான் அங்கிருந்து அந்த விஷயத்தை பார்க்கிறேன். எனவே உருவாக்குவதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. தமிழ் முற்போக்கு 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டாலும் 2000ஆம் ஆண்டு நீங்கள் பல்கலைக்கழக மாணவராக இருக்கும்போது காலத்திலிருந்து மலையக தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதில், அதற்கு பிறதாக மலைய ஜனநாயக கூட்டணியை உருவாக்குவதில், மலையக கூட்டமைப்பை உருவாக்குவதில் எல்லாம் நான் ஒவ்வொரு காலப்பகுதியில் 2006, 2011, 2013 பங்களிப்பு செய்திருக்கிறேன். இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதன் கூட்டமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய மனோகணேசன் அவர்கள் கூட பரவாயில்ல தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஆவணங்கள் எல்லாம் இருக்குது. 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு செயற்பட்டு கொண்ட காலத்தில் நான் சிறப்பாக செயற்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அடுத்த முறை எனக்கு அதற்கான வாய்ப்பு அங்கே மறுக்கப்படுவது மாத்திரமல்லாமல், கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதன் நோக்கத்திலிருந்து விலகிச் செல்கின்ற ஒரு பாங்கு காரணமாக நான் விலகுவதற்கும் தீர்மானம் எடுத்திருந்த காலத்தில் உண்மையில் அவர்கள் விலக்குவதற்கும் முயற்சித்த ஒரே காலமாக இருந்ததால் ரெண்டும் சமநிலையில் தான் வெளியே வந்தோம். ஆனால் ஒன்றை மட்டும்தான் இப்போ சொல்ல நினைக்கிறேன், இதை சுருக்கமாக சொன்னேன். ஒன்றை சொல்ல நினைக்கிறேன், வெளியே வந்தேன் என்பதற்காக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் காலத்தில் செய்யப்பட்ட எந்த அடைவுகளையும் எதிர்த்து பேசவோ, தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக வண்டி கட்டி கொண்டு சண்டைக்கு போகவோ, நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு போய் தொல்லா தேசியத்துக்கு இந்த எந்த பணியிலும் நான் ஈடுபடவில்லை. அது என்னுடைய தனித்துவம். எந்த இடத்துல நீங்க பார்ப்பீங்க அப்படி ஒரு எதிராட்சி கூட எனக்கு ஒன்றுமே போடவில்லை. இன்றும் கூட தொழிலாளர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளராக அந்த கட்சியின் அரசியல் யாப்பு என்னுடைய கையொப்பத்து கீழே தான் இருக்குது. நீங்க போய் இன்டர்நெட்ல தேடுங்க, இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் என்னுடைய அதற்கு பதிலாக நான் செய்திருப்பது, நான் என்ன செய்ய நினைத்து அந்த கூட்டணியை உருவாக்குவதில் பங்களிப்பு செய்தேனோ அந்த நோக்கத்தை அடைய சொல்வதற்காக 2020ஆம் ஆண்டு அதிலிருந்து வெளியே வந்த பிறகு 2021ஆம் ஆண்டு தொடங்கி மலையக அரசியல் அரங்கம் என
தனியான இலக்குகளை உருவாக்கி மலைய மக்கள் செய்ய வேண்டும் சொல்லி கடந்த 4 ஆண்டு காலமாக நாங்கள் செயற்பட்ட விதத்தில் இன்று சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே சரியான பாதையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே சண்டை ஒன்றும் போடல, அந்த கட்சிகள் எந்த கட்டமைப்பையும் குழப்பல்ல. அதை பாட்டு அவர்கள் செய்யட்டும், அவர்கள் செய்கின்ற வேலை அவர்கள் செய்யட்டும். நாங்கள் எண்ணுகிற அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டிய வேலை கொடுக்குவான இருக்கிறோம் என்று எங்களுக்கான 4 மிகச் சுருக்கமாக சொல்லக்கூடிய அடிப்படை கொள்கையோடு நாங்கள் செயற்படுகின்றோம். மலையகத்தில் அறிவார்ந்த அரசியலை உருவாக்குவது, ஆண்களுக்கு சமாந்தரமாக பெண்களுக்கும் அரசியலில் சம வாய்ப்பை வழங்குவது, மாவட்டங்களுக்குள் மட்டுப்படுத்தாமல் மாவட்டங்களுக்கு வெளியே மலையக அரசியலை பேசுவது. இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம், மலையகத்தை சேர்ந்த ஒரு கேள்வி கொண்டிருக்கேன். இது எங்களோட கொள்கையில் ஒன்று. மிக முக்கியமாக அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பாலமாக செயற்படுவது. இதில் எங்கேயுமே தேர்தல் கேட்போம், வாக்கு போடுங்க, நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போவோம், அதுவல்ல. நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரத்தை மலைய அரசியல் உருவாக்குவதற்கான தேவைப்பாடும் அந்த உரையாடல் தான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் நடந்ததும் நீங்கள் எல்லாம் கேட்ட கேள்வி கூட. எனவே அதற்கு மாற்றை பற்றி நான் சிந்தித்து மலையக அரசியல் அங்கு மாற்றம் எடுத்து அதை நோக்கி போகிறேன். கடந்த 4 ஆண்டுகளில் அதன் வெற்றி ஒரே தடவையில் தேர்தல் ஆணைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்து நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். எனது பெயர்லேயே எனது யாப்பே இப்போ 2 இருக்கு. நான் 2 எந்த கட்சி கொள்கை இங்கே மாறலை, வேற எந்த கட்சிக்கும் போய் சேரல, ஒன்றும் இல்லாமல் அவர்களோடு சண்டை பிடிக்கவில்லை. அப்படியான ஒரு பொது பண்புகளை வைத்து புதிய விஷயத்தோடு புதிய கோட்பாட்டோடு புதிய விஷயத்தோடு முன்னகர்கிறோம். எனவே என்னுடைய அடுத்த பயணம் என்பது நான் இருந்த இடத்தில் ஏன் இல்லை என்பதை விவாதித்துக் கொண்டிருப்பதால் இருக்கும் இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மலைய அரசியல் அரங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காக அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பாலமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இணைந்திருந்தோம் நேர்களே. கேளாக்களிகள் நிகழ்ச்சியோடாக இன்றைய தினமும் உங்களோடு இணைந்து பல்வேறு விடயங்களை, குறிப்பாக மலையக மக்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம், அன்றாட வாழ்வியல், தன்னுடைய அரசியல் பயணம் தொடர்பாக பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருக்கக்கூடிய நுவரெலியா மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் திலகராஜ் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நல்ல பல கேள்விகள் மூலம் நல்ல பல விடயங்களை சமுதாயத்திற்கு கொடுப்பதற்காக இணைந்திருந்த சமூக